அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் 15வது சிறப்பு சொற்பொழிவில் வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நன்றி. பெல்ஜியத்தில் தமிழும் தமிழரும் என்ற தலைப்பில் இன்றைய சிறப்பு சொற்பொழிவானது அமைந்திருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கும் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் துணைத் தலைவரும் இயக்குனருமான முனைவர் ஈசா பர்வின் சுல்தானா அம்மா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் முதல்வர் பொறுப்பேற்றிருக்கும் திருமதி மோ கவிதா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மதுரை அல்லமின் மேல்நிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் ஷேக் நபி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இன்று சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வருகை தந்து பெல்ஜியத்தில் தமிழும் தமிழரும் என்ற தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உலக தமிழ்ச்சங்கம் மதுரை என்பது உலக தமிழ் அமைப்புகளையும் அங்கு வாழும் தமிழர்களின் பங்களிப்பினையும் பதிவு செய்வதையும் பரவலாக்குவதையுமே நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த சிறப்பு சொற்பொழிவுகள் அமைய இருக்கின்றன. ஏற்கனவே 14 சிறப்பு சொற்பொழிவுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 15வது நிகழ்வாக மிகச் சிறப்பாக பெல்ஜியத்தில் தமிழ் பணி ஆற்றி வரும் பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தின் துணை செயலாளர் திரு கிருஷ்ணகுமார் சோலைராஜ் அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் சென்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும், அல்லமின் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ செல்வங்களையும், தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களையும், சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் மாணவ செல்வங்களையும் பேராசிரியர்களையும், தமிழ் ஆர்வலர்களையும் அறிஞர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இங்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கின்றார். அதற்காக அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்களுக்கு கிருஷ்ணகுமார் சோலைராஜ் ஐயா அவர்களுக்கு அம்மா அவர்கள் நினைவு பரிசினை அளித்து சிறப்பிக்க இருக்கின்றார். இன்னும் அதிகமாக சத்தங்கள் இருக்கலாம். ஏன்னா அவருடைய தமிழ் பணி அவ்வளவு அரிதானது. நிறைய மாணவர்களுக்கு தமிழ் கல்வியை அங்கே பெல்ஜியத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த முனைப்பாளர் கவிதா அம்மா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் வெளியிலான உலக தமிழ் அமைப்புகளின் நூலினை வழங்கி சிறப்பு செய்கின்றார். ஷேக் நபி ஐயா அவர்களுக்கும் உலக தமிழ் அமைப்புகள் நூலினை வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. ஐயா அவர்களும் மிகச்சிறப்பாக தன் பள்ளியை வழிநடத்தி வருபவர்.
அனைவருக்கும் நன்றி. முன்னிலையுரை ஆற்றிச் சிறப்பிக்க வருகின்றார் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நல்லதொரு நிகழ்வு. உலக தமிழ்ச் சங்கத்தில் சிறப்பு சொற்பொழிவு 15ஆம் இடத்தில் பெல்ஜியத்தில் தமிழும் தமிழரும் என்ற இந்த விழாவிற்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கும், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆற்றல்சால் திரு முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மையார் அவர்களுக்கு முதலில் என் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு வாழ்ப்பை போன வருடம் முதல் இந்த வருடம் தொட்டு எங்களுக்கு, என் கல்லூரி மாணவிகளுக்கு நல்லதொரு செய்திகள் கேட்டு தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த விழாவிற்கு எங்களை அழைத்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. மாணவிகளை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பவர், பெண்ணியம் தழைக்கவும் மனிதாபிமான மிக்க ஒரு நல்ல மனிதர், பெண்களுக்காக குரல் கொடுக்கும் சொல்லரசி, தமிழ், உருது, இந்தி என்ற 4 மொழிகளில் சிறந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய அம்மையார் அவர்கள் என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல நான் சொல்லணும், நான் இன்றைக்கி அவங்கள சந்திப்பேன்ற நினைக்கவே இல்லை. எப்பயுமே ஒரு மனசோர்வாக இருக்கும் பொழுதோ நம்மளோட செல்ஃபோனில் அப்படியே வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது கேப்சரிங்காக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நம் மனசுக்கு தெம்பு கொடுக்கும். அடுத்தடுத்த விஷயங்களுக்கு, அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கும் வகையில் நான் அதிகம் யாரோட செய்திகளை என்னோட உத்வேகத்துடன் செயல்படுவதற்கும் ஊக்கத்துடன் செயல்படுவதற்கும், ஏன்னா சமுதாயத்தோட இணைந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு என்னிடம் கொடுக்கப்பட்டுள்ளது, முதல்வர் பொறுப்பு. அப்போ பல விஷயங்களை மனதிற்குள் கொண்டு எப்படி அதை சமாளிக்கிறது, எப்படி இந்த காலத்து குழந்தைங்களை அணுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மாதிரி விஷயங்களை உடனே நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு எப்படி கருத்தாளமிக்க கருத்துக்களை அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது அப்படின்றத அம்மையார் அவர்களின் யூடியூப் வீடியோஸ் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அது இந்த கட்டத்தில் சொல்ல வேணுன்றதை என்னோட விருப்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தகைய ஒரு வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது. இந்த மதுரையின் தமிழ் சங்கம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் கூடல் அப்படின்ற அமைப்பு தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையிலே இந்த தமிழ் சங்கம் தமிழ் வளர்க்க பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது. தமிழ் கூடல் 174வது அத்தியாயம் நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா இந்த சூடோ சயின்ஸ் ஃபிக்ஷன் பற்றி ஒரு கருத்தாளமிக்க எழுத்தாளர் ஒருவரின் பேச்சு இடம்பெற்றது. இலக்கிய செறிவுள்ள ஒரு விஷயங்களை மட்டும் இந்த உலக தமிழ்ச்சங்கம் பகிரவில்லை, அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் இந்த தமிழ்ச்சங்கமானது மாணவர்களிடையே, வருங்கால தூண்களாகிய மாணவ மாணவிகளிடையே கொண்டு சேர்க்கிறது என்பதை ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன் உருவான ஒரு மொழி, அது என்றும் அழியாது, இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு இது அழியாமல் நின்று காக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் செயல்படக்கூடியது இந்த உலக தமிழ்ச்சங்கம். தமிழ் மொழி வளர்த்தல் மட்டும் அல்லாது நம்மளோட மொழியின் சிறப்புகள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காகவே இந்த தலைப்பானது இங்கே பார்த்திங்கன்னா பெல்ஜியத்தில் தமிழும் தமிழரும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த விழா எடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு சொற்பொழிவு யாதும் ஊரே யாவரும் கேளீர்
அப்படின்றது தான் இந்த உலக தமிழ் சங்கத்தின் மோட்டோவாக பார்த்தேன் நான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை அனைவரும் நம் கலாச்சாரம், பண்பாடு, மனித வள மேம்பாடு எல்லாத்தையுமே முன்னெடுத்து செல்லக்கூடிய உலக தமிழ் சங்கமாக திகழ்கிறது. இந்த தமிழ் மொழி நான் ஒரு இயற்பியல் துறை பேராசிரியர். அப்படி பார்க்கும்போது பார்த்தா எப்பயுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் நிலையான ஆற்றல்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடே செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ரிசர்ச் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். எப்படி ஒரு சயின்ஸில் நமக்கு தெரியும், நோபல் பரிசு வென்ற சர் சி.வி. ராமனை பற்றி நாம் எல்லோரும் அறிந்தது. நம் நாட்டின் சிறந்த மனிதர். அந்த நோபல் பரிசு பெற்றது ராமன் விளைவிற்காக நோபல் பரிசு பெற்றார். ஆனால் அவரோட காலகட்டத்தில் அது பயன்பட்டுச்சா, உடனடியாக செயல்பாட்டுக்கு மனித மேம்பாட்டிற்கு அது பயன்பட்டுச்சா என்றதை விட இன்றைய காலகட்டத்தில் அதனின் பயன்பாட்டினால தான் ஒரு இன்வேசிவ் டெக்னாலஜி, அதாவது கத்தி இல்லாமல் எப்படி சர்ஜரி பண்ணலான்ற ஒரு கான்செப்டே இந்த ராமன் விளைவின் தத்துவத்தின் வடிவாக வந்தது. அப்போ ஒரு சஸ்டைனபிலிட்டி, ஒரு கண்டுபிடிப்போ ஒரு நூல் பதிவோ எதாக இருந்தாலும் சரி, அதன் நிலையான தன்மையை எடுத்து செல்ல வேண்டியது மனிதரின் மாண்பு. அந்த மாண்பை இந்த உலகத்தமிழ் சங்கம் அழகாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த சஸ்டைனபிலிட்டியை ஒரு மொழியின் தாக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்து செல்வதற்கான ஒரு நல்ல பங்களிப்பாக இந்த தமிழ் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நம்மிடையே பேசுவதற்காக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு கிருஷ்ணகுமார் சோலைராஜ் அவர்கள் தமிழ் வளர்ச்சியின் துறையின் துணை செயலாளர், இந்த பெல்ஜியம் தமிழ் சங்கத்தின் துணை செயலாளர். அவர்களை இந்த மேடையில் பெல்ஜியத்தில் தமிழும் தமிழரும் பற்றி பேசுவதை பெருமையாக கொண்டு வந்திருக்கின்றார். அவர்களையும் கல்லூரியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு வாழ்த்துரை நல்கி சிறப்பிக்க வந்திருக்கும் திரு ஷேக் நபி அவர்கள் தலைமை ஆசிரியர், அல்லமீன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நல்லதொரு நிகழ்வில் எம்முடைய பங்களிப்பு இடம்பெற வைத்த அங்கே இருக்க என் அம்மையின் அருளால் இந்த பங்களிப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அருமையான தொடக்கம். முன்னிலையுரை என்பதை விட தொடக்க உரை என்று சொல்லிவிடலாம். எங்கள் குறித்தும் உலக தமிழ்ச்சங்கம் மதுரை குறித்தும் இயக்குனர் அம்மாவளை குறித்தும் மிக அழகாக அவர் எடுத்துரைத்தார். இப்போது அவரோட நாங்கள் பல மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோன்றதே எங்களுக்கு ஆச்சரியம். இயக்குனர் அவர்களோட அந்த மாதிரி நாங்களும் வலையொலியிலையும் காணொலியிலையும் பார்த்து கொண்டிருந்த ஒருவரை நாள்தோறும் அம்மா பேசும்போது நல்ல நல்ல எடுத்துக்காட்டுகளாக சொல்லுவாங்க. நாங்கள் அலுவல் பணியாக பேசி கொண்டிருக்கும் போதே அது எங்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு. இந்த பணி காலத்தில் எங்கள் உலகத்தமிழ்ச்சங்க பணியாளர்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக நாங்கள் அதை பார்க்கிறோம். அதற்காக இத்தருணத்தில் தமிழ்நாடு அரசிற்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள இது சரியான தருணம் என்று மகிழ்கிறேன். வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க வருகின்றார் அல்லமின் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. மதுரையை பொறுத்தமட்டில் ஆன்மீகத்திற்கு அழகர் திருவிழா என்றால் அறிவுக்கு புத்தக திருவிழா. மதுரையை பொறுத்தமட்டில் ஆன்மீகத்திற்கு அழகர் திருவிழா என்றால் அறிவுக்கு புத்தக திருவிழா. அப்போ அந்த புத்தக திருவிழாவே நான் தினந்தோறும் போயிட்டே இருப்பேன். அது மதுரையில் எப்போ நடந்தாலும் சரி. அப்படி நடக்கும் பொழுது தான் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்றைய தினம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களை நான் நேரிலே பார்த்தேன். அது வரைக்கும் யூடியூப்பில் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன் தவிர நம்ம நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த மதுரை தமிழ்ச்சங்கம் தான் கிடச்சிச்சு. அப்போ கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ என் கூட பக்கத்தில் வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகணும், நம்ம ஃப்ரீயாக போய் ஃபோட்டோ எடுத்துலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா மேடம் முடிஞ்சு பேசிட்டு போயிட்டாங்க. அவர் ஃபோட்டோ எடுக்க கூட்டி போகவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் ஏதோ ஒரு பேருக்கு தன்னை பெருமைக்காண்டி சொல்லிக்கிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயோ ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியலையான்னு வருத்தப்பட்டேன்.
அன்றைக்கு வருத்தப்பட்டது இன்றைக்கு வந்து நிறைவேறிவிட்டது. அதனால் அந்த வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா வந்து சூரியனை தெரியுமா, சந்திரனை தெரியுமா, நதியை தெரியுமா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் அது. ஏன்னா எல்லோருக்குமே அவங்க தெரிந்த முகம், ஒரு நல்ல முகம். அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு தமிழ் ஆளுமை, ஒரு தமிழினுடைய அடையாளம். இப்போ ஒரு மாத காலத்தில் பார்த்தோம்னா இந்த உலக தமிழ் சங்கம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு தலைமை இருக்கும் பொழுது ஒரு நிர்வாகம் வந்து நல்லபடியாக செயல்படும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி அவர்கள் பர்வீன் சுல்தானா அவர்கள். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், அவர் முன்னாடி பேச அந்த வாய்ப்பு கிடைத்ததே ஒரு மிகப்பெரிய நன்றி. இருந்தாலும் அவையடக்கம் கருதி மேடத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். தமிழக முதலமைச்சர், இப்போது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் 200 புஸ்தகங்களை வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கு வழங்கியிருக்காருன்னா அது எங்களுடைய பள்ளிக்கு தான், அல்லமீன் மேல்நிலை பள்ளிக்கு தான். இது ஒட்டுமொத்த மதுரைக்கு கிடைத்த வந்து பெருமை. அதே மாதிரி டிஜிபி சைலேந்திர பாபு சாரும் எங்கள் பள்ளியினுடைய புத்தக வாசிப்பு இயக்கத்தை பாராட்டி 200 புஸ்தகங்களை வந்து அன்பளிப்பாக வழங்கினார். இதெல்லாம் ஒரு பெருமை. ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கிறேன்னா மற்றவங்களும் இதை செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறேன். அதுக்கடுத்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம், மதுரை புதூர் கிளை நூலகத்தில் 400 மாணவர்களை நூலக உறுப்பினராக மேடம் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது மதுரையில் எந்த பள்ளியிலையும் கிடையாது. நீங்கள் மதுரையில் இருக்க நம்பர் 1 ஸ்கூல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் லைப்ரரியில் வந்து மெம்பர்ஷிப் ஆகிருக்கான், அங்கே லோக்கல் ஏரியாவில் இருக்க லைப்ரரியில் மெம்பர்ஷிப் ஆகிருக்கான்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 5 பேர் 10 பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் 400 மாணவர்களை புதூர் கிளை நூலகத்தில் வந்து நூலக உறுப்பினராக சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன அப்படிங்கிறது ஒரு நான் படித்த வாசகம். சாய்ந்தே இருக்கின்றன புஸ்தகங்கள், அவை எல்லாமே நிமிர்ந்து நின்றவருடைய வரலாறு. இதெல்லாம் நான் சின்ன வயசில் படித்ததுனால, என்னுடைய ஊர் மிகச்சிறிய ஊர், ராமேஸ்வரம் பக்கத்தில் மண்டபம், ஒரு கடற்கரை கிராமம், ஒரு முட்டம் சின்னப்பதாஸ் மாதிரி நாங்கள்லாம் வாழக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த கல்வி அப்படிங்கிற ஒன்று கிடைச்சதுனால தான் இன்றைக்கி ஒரு 120 கிலோமீட்டர் தாண்டி இந்த மதுரையில் வந்து ஹெட்மாஸ்டராக வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்போ நான் உட்கார்ந்ததுக்கு எது முக்கிய காரணம்னா, ஷேக் நபி அப்படிங்கிற பேர் வந்து முக்கியம் கிடையாது. அந்த பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய எம்ஏ, எம்எட், எம்ஃபில் அந்த பட்டம் தான். அதனால் என்றைக்கு நம்ம வந்து மாணவர்கள் படிக்கிறோமோ, படித்து முன்னேறமோ, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அந்த மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய ஆளுமையாக வந்து மேடம் பர்வீன் சுல்தானா உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார் சோலைராஜ் வந்து உட்காந்துருக்கிறாரு. அவரை விட்டு வந்து பேசிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவர் நேட்டிவ் ஆஃப் மதுரை அப்படின்னு சொன்னார். நான் மதுரையை சேர்ந்தவன், இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து மேடம் கொடுத்தாங்க. அதனால் மாணவ செல்வங்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ரொம்ப கவலைப்பட்டார். மதியம் ஆயிடுச்சே, சாப்பாடுக்கு என்ன செய்வான்னு சொன்னார். எல்லாம் உள்ள இறைவனுடைய கிருபையாலும் மேடத்தினுடைய கிருபையாலும் அருமை சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க, ஜான்சிராணி, சோமசுந்தரி மேடம். அவங்களுடைய பெரும் முயற்சினாலும் அருமையான ஒரு மதிய சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். 1996 வந்து மெஜ்ரா காலேஜில் வந்து படித்தார். அதுக்கடுத்தது 99ஆவது வருஷம் காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காரு. இப்போ பெல்ஜியம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்துக்கிட்டு துணை செயலராக வந்திருக்காரு. பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தில் வந்து செயலராக வந்து இருக்கார். அவர்கிட்ட பேசும்பொழுது சொன்னார், மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நாம் எடுத்து சொல்ல வேண்டும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பெல்ஜியம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எதுக்கு புகழ்பெற்றனா, கண்ணாடிக்கு புகழ்பெற்றது. ஆனால் அந்த கண்ணாடியை முன்னாடி பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் பெல்ஜியம் நான் ஏதோ பேரில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். கேட்டோம்னா கண்ணாடிக்கு புகழ்பெற்றுன்னு சொல்லுவாங்க. மதுரையில் கூட அது பெல்ஜியம் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கெல்லாம் வாங்க போகிறப்ப, ஏதாவது டெக்கரேஷனுக்கு போகிறப்ப பெல்ஜியம் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த கண்ணாடியை வந்து இன்றைக்கி முன்னாடி வந்து பார்க்குறேன், என்னுடைய அருகிலே வந்து பார்க்குறேன். மிகவும் பிரகாசமான கண்ணாடி. ரெண்டாவது, அந்த பெல்ஜியம்ங்கிற நாடு வந்து ஜவுளித்துறையிலேயும் ஜவுளி உற்பத்தியிலையும் புகழ்பெற்ற ஒரு நாடு. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று, ரொம்ப புகழ்பெற்ற நாடு. அதனால் அடுத்தவர் பேசுகிறதுக்காரு, நிறைய விஷயங்களை சொல்லுவார். கேட்பதற்கு ஆவலாக வந்திருக்கிறோம். அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை சகோதரிகள், எனது உடன் பிறந்த சகோதரிகள் மாதிரி 2 பேரும், சோமசுந்தரி மேடமும் சரி, நம்ம ஜான்சிராணி மேடமும் சரி, எந்த ஒரு நிகழ்வுனாலும் உடனே கொடுப்பாங்க. ஒரு எமர்ஜென்சினாலும் கூப்பிடுவாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச பங்களிப்பு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய எல்லாமுள்ள இறைவனுக்கும் அருமை சகோதரிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக பொழிவுரை வழங்க நம்ம அருமை சகோதரர் வந்து ரெடியாக இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை மாணவ செல்வம் வந்து இல்லை கேளுங்க. நான் மாணவ செல்வங்களுக்கு மேடம் ஒரு விளையாட்டுக்கு ஒன்று சொல்லுவேன் மேடம். 18ஆம் படின்னு சொல்லுவோம்.
ஐயப்பனுக்கு வந்து 18ஆம் படின்னு சொல்லுவான். அப்போ ஐயப்பன் கூட என்ன சொல்கிறாருன்னா படின்னு தான் சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் சொல்லுவான், நான் கொஞ்சம் மாற்றி யோசிப்பேன், கோச்சிக்கிறாரு. ஐயப்பன் வந்து 18ஆம் படின்னு சொல்கிறார்ல, ஐயப்பன் அந்த ஃபேமஸ், அந்த நேரமே ஒரே கருப்பு ட்ரெஸ், ரொம்ப சீசன் வந்து பிரபலமாக இருக்கு. ஐயப்பா ஐயப்பாங்கிற அந்த பாட்டுகள் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் ஐயப்பனே என்ன சொல்கிறான்னா 18ஆம் படின்னு என்ன அர்த்தம்னா 18 வருஷம் படி அப்படின்னு சொல்கிறாரு. +2 வரைக்கும் ஒரு 12 வருஷம் படி, ஒரு டிகிரி ஒரு 3 வருஷம் படி, பிஜி ஒரு 2 வருஷம் படி. அது படித்தா மட்டும் போதாது, அடுத்து ஒரு வருஷம் ஏதாவது ஒரு டிகிரியை படி, இல்லை ஏதோ ஒரு டிகிரியை படி. அதனால தான் அந்த அடிஷனல் ஒன்று வந்து சேர்த்து மொத்தம் 18ஆம் படி அப்படின்னு சொல்கிறான். அதனால் மாணவ செல்வங்கள் நம்ம எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மதமுமே அன்பை வந்து வலியுறுத்துகிறது. அதனால் நம்மளுடைய அடிப்படை விஷயம் வந்து கல்வி கற்பது. அதனால் நபிகள் நாயகம் வந்து சொல்லியிருக்காரு, அதோடு என் உரையை முடிச்சுக்கிறேன். 3 பேரில் ஒருவனாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கல்விக்கு உதவி செய்பவனாக இரு. அப்போ நம்ம வந்து கற்பவனாக இருக்கிறோம். இதுதான் கற்கக்கூடிய பருவம். இந்த பருவத்தை நீங்கள் நல்லா படித்து நல்லபடியாக முன்னேறணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆர்னிகா நாசர், மதுரையினாலே வந்து மல்லிகை, அது மாதிரி கோயம்புத்தூர்னாலே ஆர்னிகா தான். ஆர்னிகாங்கிறது ஒரு ஃப்ளவருடைய பேர், ஒரு மலருடைய பேர் தான் அவர் முன்னாடி வச்சுருக்காரு. அவரையும் வந்துக்கிட்டு தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அனைத்து மாணவர் சங்க சார்பாகவும் வருகவென வரவேற்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. நல்ல வாழ்த்துரை. தலைமை ஒரு நிறுவனத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதற்கு அம்மா அவர்களைப் போல ஷேக் நபி ஐயா அவர்களும் நல்ல எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த அல்லமின் மேல்நிலைப்பள்ளி இன்று எந்த இடத்தில் இருப்பது என்பதற்கு அவர் தலைமைதான் காரணம் என்று நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா அவ்வளவு முயற்சியும் ஈடுபாடோடையும் அந்த பள்ளியை அவர் அந்த மாணவர், ஏன்னா அந்த பகுதி வந்து நிறைய ஏழை குழந்தைகள் இருக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவர்களை நான் ஒரு முறை அவர் பள்ளிக்கு போயிருக்கப்போ கூட அந்த வருகை பதிவு கூட ஏன் மாணவர்கள் வரலைன்றதை கூட அவர் பின்தொடர்ந்து போய் அவர்களை வரவழைத்து என்ன பிரச்சனைன்றதை அதை பின்தொடர்வதில் அவர் வல்லவர். மிக சிறப்பாக வருகையை உறுதி செய்து மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உறுதி செய்து வாசிப்பு இயக்கத்தை பெரும் இயக்கமாக அவர்கள் நடத்தி வருகிறார். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பொழிவுரையாற்றி சிறப்பிக்க இன்று வருகை தந்திருக்கும் பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தின் துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை பற்றி நாம் ஒரு தெரிந்து கொள்ளலாம். அவருடைய அறிமுகமாக கிருஷ்ணகுமார் சோலைராஜ் ஐயா அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர். ஷேக் நபி ஐயா சொன்னது போல் 28 ஆண்டுகளுக்கும் மேலாக தகவல் தொழில்நுட்ப வல்லுநராக பணி அனுபவம் பெற்றவர். உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றிய பெருமைக்குரியவர். தற்போது ஐரோப்பாவின் முன்னணி நிதி தொழில்நுட்ப நிறுவனத்தில் மூத்த திட்ட மேலாளராக பணியாற்றி வருகின்றார். கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அயலக நாடுகளில் அவர் வசித்து வருகின்றார். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஜெர்மனி, அமெரிக்கா, பெல்ஜியம் என பல நாடுகளில் வாழ்ந்த அனுபவம் பெற்றவர். அவருடைய மனைவி பெயர் சித்ரா, அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வணக்கம். கல்லூரி நாட்களில் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களில் தன்னார்வலராக பணியாற்றிய பெருமை மிக்கவர். கடந்த 10 ஆண்டுகளாக பெல்ஜியத்தில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு மொழி, பண்பாடு, கலை ஆகியவற்றில் ஆர்வம் காட்டும் விதத்துடன் அவரும் அவரது நண்பர்களும் பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்துடன் தங்களை இணைத்து கொண்டுள்ளனர். பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தின் முக்கிய நிறுவன உறுப்பினர்களில் ஒருவனான இவர் முதல் தலைவராகவும் தற்போது தமிழ் மொழி மேம்பாட்டு முயற்சியின் செயலாளராகவும் பணியாற்றி வருகின்றார். ஐயா அவர்கள் பெல்ஜியத்தில் தமிழும் தமிழரும் குறித்து உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கும் சேர்மத்தாய் வாசன் கல்லூரியினுடைய முதல்வர் திருமதி மு கவிதா அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற ஐயா தலைமை ஆசிரியர் அல்லமின் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஷேக் நபி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற
மாணவ செல்வங்களே, அல்லமின் கல்லூரி மாணவ செல்வங்களே, சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகளே, சென்ட் ஜோசப் மேரிஸ் காலேஜிலேருந்து வந்திருக்கிற மாணவர்களே, அவர்களோடு வந்திருக்கிற அனைத்து ஆசிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நிறைவாக நான் வந்து தூரத்தில் இருந்து பிரமிப்பாக பார்த்த மிகப்பெரிய ஆளுமை நம்மளுடைய உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தான் அம்மையார் அவர்கள். நான் அவங்களெல்லாம் வந்து யூடியூப்லேயும் அவங்களுடைய நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியிலையும் பார்த்து பிரமிச்சறிஞ்சிருக்கேன். அவங்களோட இன்று இந்த மேடையை பகிர்வதற்கு இந்த தமிழும் உலகத் தமிழ்ச் சங்கமும் தமிழக அரசும் இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. அதுக்கு மிக மிக நன்றி. அப்புறம் இந்த விழாவை வந்து மிக குறுகிய காலத்தில், நான் போன வாரம் தான் வந்து நான் அம்மாவை வந்து நான் பார்த்தேன். அப்போ நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பெல்ஜியம் தமிழ்ச் சங்கத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி மிக கனிவாக கூப்பிட்டு நாங்கள் அங்கே என்ன பணிகள்லாம் பண்ணுறோன்னு சொல்லி நல்லா கேட்டாங்க. கேட்டுட்டு உடனடியாக வந்து ஒரு விழாவும் வந்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கிற மாணவங்களுக்கு வந்து இதோடைய தகவல்கள் எல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்க முனைவர் ஜான்சிராணியும் அவருடைய சக உறுப்பினர்களுக்கும் மிக மிக நன்றி. நான் அம்மா மாதிரி வந்து மிகச்சிறந்த பேச்சாளரோ சொற்பொழிவாளரோ கிடையாது. என்னுடைய ஸ்டைலில் நான் பேசிடுறேன். முதலாக நான் பெல்ஜியத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து பெல்ஜியத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது தெரியட்டும். ஐரோப்பிய கூட்டமைப்புடைய தலைநகரம்னு சொல்லக்கூடிய நாடு தான் வந்து பெல்ஜியம். அதில் வந்து உங்களுக்கு இப்போ 32 நாடுகள் இருக்குது. மேலும் அதிகமான நாடுகள் வந்து சேரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைநகரம் பிரசல்ஸ் மாநகரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிரசல்ஸ் மாநகரத்தில் தான் வந்து யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய கூட்டமைப்புடைய அனைத்து நிர்வாக அலுவலகங்களும் இருக்கிறது. யூரோப்பியன் கமிஷன், யூரோப்பியன் பார்லிமெண்ட், யூரோப்பியன் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ், உலக பன்னாட்டு கூட்டமைப்புன்னு சொல்கிற நேட்டோ இருக்கிறதும் அந்த பெல்ஜியத்தில் தான் இருக்குது. பெல்ஜியம் வந்து உங்களுக்கு சரௌண்டட் பை 5 அதர் கண்ட்ரீஸ். ஒரு 1 hour 1.5 hour நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஜெர்மனி இருக்கிறது, நெதர்லாண்டு இருக்கிறது, யூகே இருக்கிறது, ஃப்ரான்ஸ் இருக்கிறது, லக்சம்பர்க் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து இதோடைய நிலப்பரப்பு, அதோடைய சூழ்ந்து இருக்கிற கண்ட்ரி. அங்கே வந்து நமக்கு வந்து அங்கே பேசுகின்ற மொழி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆட்சி மொழி வந்து 3 மொழிகள் உண்டு. இதில் 2 மொழிகள் வந்து பிரதானமான மொழி. டச் ஆர் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து முதல் மொழி. 2வது ஆட்சி மொழி வந்து ஃப்ரெஞ்ச். ஏன்னா அவங்களாம் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் டச்சோட காலனி ஆதிக்கத்தில் இருந்ததுனால அந்த 2 மொழிகள் தான் வந்து ஆட்சி மொழி. 3வது மொழி ஒரு சிறிய கூட்டம் வந்து ஜெர்மன் மொழியும் பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து அதில் வந்து தமிழோ இங்கிலீஷோ வந்து ஆட்சி மொழி கிடையாது அந்த நாட்டில். இப்படிப்பட்ட ஐரோப்பிய யூனியனில் வந்து இந்தியாவிலிருந்து, உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இருந்து நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்தாங்க. வந்து நம்மளுடைய தமிழை வந்து உலகத்துக்கு உரைக்க சொல்லிட்டு போனாங்க. அவர் சொன்ன மொழிகள் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி கணியன் பூங்குன்றனாருடைய மொழியை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொன்னாங்க. அங்கே இருக்கிற அந்த யூரோப்பிய கூட்டமைப்பில் வந்து ஒரு 780 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அனைவரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஆவேஷன் சொன்னாங்க. நாங்கள் வந்து இதுவரை எவ்வளவோ பெரிய வல்லுநர்களாக இந்த சபையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பேசுனது வந்து நாங்கள்லாம் பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட தலைவராக இங்கே வந்திருக்கீங்க. 2வது நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதுவரை வந்து இந்த அவையில் வந்து பேசினதில்லை அப்படின்னு சொல்லி எடுத்து பேசின அவை அந்த அவை.
ஸோ அந்த நாட்டில் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து அவங்க வந்து இப்போ வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் பேசிய நாடுகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து அதிகமாக வந்து வேலை நிமித்தமாக போவாங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், நியூசிலாந்தாக இருக்கட்டும், இங்கிலாந்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகளுக்கு விரும்பி போகிறது வந்து அவங்க ஆங்கிலம் பேசுகிற மொழிகள் உள்ள நாடு. சப்போஸ் அவங்க வேலை நிமித்தமாக திரும்ப இங்கே இந்தியாவுக்கு வரணும்னாலும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்க வந்து இங்கே வந்து அவங்களுடைய கல்வியை வந்து தொடர முடியும் அப்படின்ற ஒரு இதனால் அந்த நாடுகளுக்கு தான் விரும்பி போவாங்க. ஐரோப்பாவை பொறுத்தளவுக்கு வந்து அதிகபட்சமான நாடுகளில் வந்து ஆங்கிலம் வந்து ஒரு பேச்சு மொழியும் கிடையாது, அரசாங்கத்துக்கு உள்ள மொழியும் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மக்கள் வர்றதுக்கு ரொம்ப வந்து தயங்குவாங்க. பட் வேலை நிமித்தமாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் வந்து இப்போ வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தெரியவே வந்து ஒரு 7,000க்கு மேலே வந்து தமிழர்கள் வந்து பெல்ஜியத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் அதிகபட்சமான தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள், இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து போன இந்தியாவிலேருந்து போன தமிழர்கள் வந்து, ஏன்னா இந்தியாவிலேருந்து போன தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேயே நம்ம இந்தியாவிலேயே பிறந்தவங்க, பட் அவங்க தமிழ்நாட்டில் பிறக்கலை, மும்பையில் பிறந்தவங்களாக இருக்காங்க, அஸ்ஸாமில் பிறந்தவங்களாக இருக்காங்க, பாண்டிச்சேரியில் பிறந்தவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி தமிழர்களும் வந்து அங்கே பெல்ஜியத்தில் இருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு 1000 ஃபேமிலிக்கு மேலே வந்து தமிழர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து தமிழ்லேயே வந்து படித்து வளர்ந்து இருந்திருக்கலாம், ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலையினால் மொழி வந்து அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. என்ன தான் வந்து ஒரு பெற்றோராக இருந்து நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்தாலும் ஒரு அந்த கல்விக்கும் முறையான கல்வி சொல்லிக் கொடுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்படி ஒரு முறையான கல்வி வந்து பெல்ஜியத்தில் தமிழ் கற்றுக்கொண்டிய வாய்ப்பு இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2012 நான் வந்து 2011 பெல்ஜியமுக்கு நான் வேலை நிமித்தமாக போனேன். அதுக்கு முன்னாடி பல நாடுகளெல்லாம் நான் இருந்திருக்கேன். மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியர்களோ இல்லை தமிழர்களோ நம்மளுடைய மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். அவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற நாடுகள்னால வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் இந்த லோக்கல் லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சு போயிருக்காங்க. வேற பெல்ஜியத்தில் வந்து ஆங்கிலம் வந்து ஒரு ஆட்சி மொழியாக இல்லாத காரணத்தினால, நமக்கு இங்கே லோக்கல் லாங்குவேஜ் தெரியாத காரணத்தினால வந்து நிறைய மக்களுக்கு வந்து சிரமங்கள் ஏற்படும். சிரமங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் போய் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து யூ நீட் டு நோ த லோக்கல் லாங்குவேஜ். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த லோக்கலில் அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ வாண்ட் டு ஆல்சோ சே, இங்கே இன்னொரு இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெல்ஜியத்தில் வந்து ஆக மொத்தம் வந்து 6 கவர்மெண்ட் இருக்குது. நம்ம நாட்டிலலாம் என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இந்திய நடுநிலை இன்னும் மத்திய அரசாங்கம் இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் பெல்ஜியத்தில் வந்து சின்ன நாடு, அதோடைய மொத்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,00,000 மக்கள் தொகை. நீங்கள் நம்மளுடைய பெருநகரங்கள் இந்தியாவில் இருக்க எந்த பெருநகரத்தை எடுத்தாலும் வந்து ஈஸியாக அதோடைய மக்கள் தொகையை நம்ம பார்த்துடலாம். மும்பையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், கல்கத்தாவாக இருக்கட்டும், ஆறு நம்மளுடைய சென்னையாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து நம்ம அவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற இடம். ஒரு 30,000 சதுர பரப்பளவு உள்ள நாடு. அதில் வந்து 6 கவர்மெண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த மத்திய அரசாங்கம், இந்த நாட்டை ஆள்ற அரசாங்கம். அது போக வந்து 3 சமுதாய அரசாங்கம்னு சொல்லுவாங்க, ரீஜனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரீஜனல் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த 3 லாங்குவேஜ் பேசுகிறதுனால, ஒன்று வந்து ஃப்ளமிஷ் கவர்மெண்ட், ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் அண்ட் ஜெர்மன் கவர்மெண்ட் அப்படின்னு 3 ரீஜனல் கவர்மெண்ட் இருக்கும். அது போக வந்து 2 கம்யூனிட்டி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி கவர்மெண்ட் அப்படின்னா ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் அண்டு ஜெர்மன் கவர்மெண்ட். ஸோ ஆக மொத்தம் வந்து 6 கவர்மெண்ட் இருக்குது. 6 கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்களுடைய சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள் எல்லாமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும்.
நம்மளுடைய மாநகராட்சி மாதிரி வந்து அங்கே வந்து ஒரு 530 சிறிய மாநகராட்சிகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து நான் ஒவ்வொரு இடங்களில் வசிக்கணும்னா ஒவ்வொரு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல் ஒன்று இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரூல் இருக்கும், லோக்கலாக இருக்கிற கம்யூனிட்டி கவர்மெண்ட்ஸோட ரூல் இருக்கும். இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இதெல்லாம் வந்து அசையாத சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து மொழியுடைய லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்களுடைய பொறுப்பு. இந்த ரீஜனல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறவங்க வந்து அசைகிற சொத்துக்களுடைய பொறுப்பு. இப்போ ரோடாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வீடாக இருக்கட்டும், இல்லை பொது சுகாதாரமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள சொத்து. ஸோ இதை மாதிரி வந்து இந்த 6 கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம புரிந்து அதில் வந்து இருந்து அதில் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய சவால் தான். அது போக வந்து அதிலேயே வந்து மக்களுடைய பாதி நேரம் வந்து போயிடும். அங்கே லோக்கலில் இருங்க கவர்மெண்ட், நீங்கள் எந்த ஏரியாவில் வசிக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு டச்சு பேசுகிற ரீஜனில் வசிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளமிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டச்சு மொழியை வந்து அதிகம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டே வந்து சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் போன உடனே இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுடைய மொழியை தெரியலை அப்படின்னா உங்களால் வந்து அவங்களுடைய கூட இருந்து வந்து வாழ முடியாது. அப்படி அவங்களோட சேர்ந்து இன்டெகிரேட் ஆகி வாழ முடியலை அப்படின்னா அதனால் வந்து சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து அங்கே நம்ம போய் சேர்ந்த உடனே நமக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்களுடைய மொழியை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா மொத்தமே இருக்கிறது 1,20,00,000 மக்கள் இருந்தாலும் அங்கே பேசுகிற 3 மொழியும் அந்த 3 கவர்மெண்ட்டும் வந்து வர்ற வெளிநாட்டுல இருந்து இங்கே வந்து வசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மொழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழர்களோ இந்தியர்களோ நம்மளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இதை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 2011 நம்ம வி கால் இட் அஸ் மொபைல் பாப்புலேஷன். ஸோ இந்த ஐடி மாதிரி துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வேலை நிமித்தமாக வருவாங்க. 1 வருடம் வந்து எங்கே வேலை பார்ப்பாங்க, 2 வருடம் வேலை பார்ப்பாங்க, அடுத்து அவங்களுடைய வேலை நிமித்தமாக அடுத்த நாடுகளுக்கு போக வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 வருடம் 2 வருடத்தில் அவங்க வரும்போது அவங்களுக்கு தமிழ் பேசணுன்னால அவங்க இந்தியாவில் வந்து தமிழ் படித்தே வந்திருந்தாலும் அவங்களுக்கு பேசி பழக அந்த வாய்ப்புகள் வந்து இந்த அங்கே குழந்தைகளுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ தான் வந்து ஒரு 10 நண்பர்களாக சேர்ந்து பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலிஸாக சேர்ந்து வந்து ஆரம்பித்த ஒரு இயக்கம் 2012 வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ 2012 10 குடும்பங்களை ஆரம்பித்தது ஒரு 35 குடும்பங்களா, ஒரு 60 குடும்பங்களா, ஒரு 100 குடும்பங்களா அப்படியே வந்து வளர்ந்து கொண்டே போனது. 2015 ஃபார்மலாக நம்ம பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் அப்படின்ற பேனர்லேயே வந்து நம்ம இந்தியாவில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து இருக்கிற மக்கள் வந்து அவங்கள அதிகபட்சமாக வந்து அவங்க மிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற திருவிழாக்களில் தான் வந்து மக்கள் கூடுறதுக்கு, பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு, நம்மளுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வை வந்து நம்ம ஒருத்தர் 2 பேர் இருக்கும்போது அவங்களால வந்து பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2015 வருடத்துக்கு குறைந்தது 2 திருவிழாக்கள் நடத்துவோம். அந்த 2 திருவிழாக்களில் வந்து இருக்கிற எல்லா தமிழர்களையும் வந்து ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லி முதல் முயற்சியாக எடுத்தோம். 2015 அந்த 2 திருவிழாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு, பொங்கல் விழா, இது 2 வந்து கண்டிப்பாக தமிழர்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்புறம் 3ஆவதாக வந்து தீபாவளியும் வந்து சேர்த்துக்கிட்டோம். இந்த 3 நாட்கள்லையும் அங்கே இருக்கிற எல்லா தமிழர்களையும் இணைத்து பண்ணோம். இப்போ இதனால் பண்ணுறோம். ஒன்று வந்து நம்ம கூடி பேசலாம், பழகலாம், கேளிக்கைகளை கொண்டாடலாம், போகலாம். ஆனால் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதனால் என்ன பயன்? இப்போ இருக்கிற குழந்தைகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நம்மளை பார்த்து தான் வந்து நிறைய கற்றுக்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து நம்மளோட மொழியை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ கல்ச்சுரலி ரிச் தமிழர் வந்து எவ்வளோ வந்து கல்ச்சுரலி ரிச்னு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த நிகழ்வுகள் நாங்கள் பண்ணும்போது வந்து அவங்களுடைய தனித்திறமைகள், அவங்களுடைய பேச்சு திறமைகள் அதெல்லாம் வளர்க்குறதுக்காக வந்து போட்டிகள் நடத்த ஆரம்பித்தோம். ஸோ இதில் வந்து அந்த குழந்தைகள் வந்து திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை பாரதியார் கவிதைகளாக இருக்கட்டும், இல்லை வேலு நாச்சியாருடைய வசனங்களாக இருக்கட்டும், கட்டபொம்மனாருடைய வசனங்களாக இருக்கட்டும்,
இதை மாதிரி வந்து அவங்கள வந்து நாங்கள் ஊக்கப்படுத்தினதுனால என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்ம இந்த போட்டிகள் வைக்கிறனாலே வந்து அந்த குழந்தைங்க இதை வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிகழ்வுகளுக்கு அவங்கள தயார்படுத்துகிறாங்க. ஸோ இது இன்டைரக்டாக வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. இவங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் தம் அ பிளாட்ஃபார்ம் டு கம் பெர்ஃபார்ம் அண்ட் ஆல்சோ அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்பை வந்து கொடுத்தது. இப்படி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதை எப்படி நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, கொரோனாவுக்கு முன்னு ஸோ நாங்கள் 2011 போனோம். 12 இருந்து வந்து இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருந்து 15 இருந்து பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2012 வந்து 1 வயதில் வந்த குழந்தை வந்து அப்போ 15, 16 வந்து 5 வயது 6 வயது ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை வந்து ஆல்ரெடி அங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜ் தான் வந்து அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. முதல் மொழி வந்து நீங்கள் நெதர்லாந்தாக இருக்கணும், 2வது மொழி ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், முதல் மொழி ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், 2வது மொழி வந்து நெதர்லாண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த முதல் மொழி எடுக்கிறீங்களோ அதுபடி தான் உங்களுடைய பள்ளி வகுப்புகள்லாம் வந்து நடத்தப்படும். 3வது வகுப்பில் இருந்து 2வது மொழி சொல்லிக் கொடுப்பாங்க. 8வது வகுப்பில் இருந்து வந்து ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நான் 8வதுக்கு அப்போ தான் வந்து ஆங்கிலமே வந்து முறையாக வந்து கற்றுக்க ஆரம்பிப்பேன். 3rd லாங்குவேஜாக கற்றுக்க ஆரம்பிப்பேன். தமிழுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நான் எல்லா மொழிகளும் யாமறிந்த மொழிகளே இனிதானது தமிழ் மொழி போல் எங்கும் காணும்னு சொல்லுவோம். அந்த மொழியுடைய இனிமையை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ ஒரு தன்னார்வலர்களாக இங்கே நிறையா வந்து நம்மளுடைய இந்த ஐடி வல்லுநர்களாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுடைய மனைவிகள் இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நல்லா படித்தவங்க, பட் அங்கே உள்ள சட்டத்திட்டத்தினால அவங்களால வேலை பார்க்க முடியலை. அவங்க வந்து நிறையா அங்கே உள்ள மகளிர் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி அவங்க தன்னார்வலர்களை வந்து முன்னெடுத்து வந்தாங்க. ஸோ அவங்கள உடைய முயற்சினால் நாங்கள் வீக்கெண்ட் இந்த சனி ஞாயிறு கிழமைகள்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து அலுவல் இல்லாமல் இருக்கும், ஸ்கூல் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து எங்களுடைய சொந்த முயற்சியில் சொந்த காசில் ஒரு கூடங்களை வந்து வாடகைக்கு எடுத்து அதில் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம மதுரையே இருக்குது அப்படின்னா சிம்மக்கல்லில் இருக்கவங்களும் மதுரையில் தான் இருக்காங்க, அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கவங்களும் மதுரையில் தான் இருக்காங்க. இந்த 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸுக்கு வரணும்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ மதுரையோட மையத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அமையுது. பெல்ஜியத்தினுடைய எல்லா பகுதியில் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையாமல் இருந்தது. அப்போ அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணலான்னு யோசிக்கொண்டே இருந்தோம். இருந்தாலும் எங்களுடைய இந்த தமிழ் பணி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அது மூலமாக வந்து குழந்தைங்க வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவளுடைய கொரோனா அப்போ இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது நம்மளுடைய தாய் நாட்டுக்கு வந்து எதையாவது வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள தமிழர்களாக இணைந்து அப்பப்போ வந்து நம்மளால் முடிந்த பொருள் உதவியோ என்ன உதவிகளோ வந்து இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்களுக்கும் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்போ வந்து 2017-18 நினைக்கிறேன், இப்போ என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அப்போ வந்து நமக்கு பெரிய புயல் வந்தது இங்கே நமக்கு. அப்போ அந்த புயல் வந்திருக்கும் போது வந்து அங்கே உள்ள நம்ம நாகப்பட்டினத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் வந்து அழிஞ்சிருச்சு. அப்போ அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஒரு 40 பேருக்கு வந்து குடிசைகள் பண்ணி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு குடிசைகள் பண்ணி கொடுக்குறதுக்காக அங்கே உள்ள தமிழர்கள் எல்லாம் வந்து நிதி கலெக்ட் பண்ணி இங்கே உள்ள தன்னார்வலர்கள் மூலமாக வந்து நாங்கள் உதவி பண்ணோம். பெருந்தொற்று காலத்தில் வந்து 2020-21 பார்த்திங்கன்னா பெருந்தொற்று காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலைகளே இல்லை. அப்போ வந்து நிறைய பேர் வந்து டே டு டே அவங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. அப்போ வந்து இதே மாதிரி வந்து அங்கே உள்ள தமிழர்களாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இவ்வளோ பெரிய இதில் வந்து நம்மளை என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்து நாங்கள் அங்கேருந்து இங்கே உள்ள தன்னார்வலர்களோடு இணைந்து ஒரு 5-6 முறை வந்து இங்கே உணவுகள் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வந்து சென்னையை சுற்றியுள்ள இடங்களுக்கு இப்போலாம் வந்து நாங்கள் உணவுகள் கொடுக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய தமிழ் பணி வந்து சென்று கொண்டே இருக்கிறது. வருடம் வந்து 2 நிகழ்ச்சிகள் 3 நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். மக்கள் வர்றாங்க. எவ்ரி இயர் புதுசாக வரும்போது வந்து புது தமிழ் குடும்பங்கள் வருது, அவங்களுடைய அறிமுகம் ஆகுது.
இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் எங்களுக்கு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் ஒரு 2 வருடம் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு கொரோனா பெருந்தொற்று துயரம் வந்துருச்சு. யாரும் வந்து ஃபிசிக்கலாக வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து ஐரோப்பாவில் வந்து இன்னும் விதிமுறைகள் ரொம்ப கட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. அந்த 1.5 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேப் வந்து எங்களுக்குள்ளே உருவாக்கிருச்சு. அப்புறம் அந்த தன்னார்வலர்களாக இருந்தவங்களும் வந்து அவங்களுடைய வேலை நிமித்தமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களால வந்து அதற்கு மேலே வந்து அர்ப்பணிப்பு பண்ண முடியலை. அப்போ என்ன ஆயிடுச்சு, இதுவரை படித்த குழந்தைங்கள் வந்து அதுக்கு மேலே அவங்களால கண்டினியூ பண்ண முடியலை. சில குடும்பங்கள் வந்து அவங்க படித்து முடித்துட்டு அவங்க வேலை நிமித்தமாக வேறு நாடுகளுக்கு போனாங்க. இது வந்து தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து மிக சாதாரணமான விஷயம். ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து ஒரு புது இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, செட்டில் ஆகிருப்பீங்க, உடனே உங்கள் வேலை நிமித்தமாக அடுத்த நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இங்கே படித்தவங்க வந்து நாங்கள் வந்து தன்னார்வலர்கிட்டேருந்து படித்தோம், என் குழந்தைக்கு வந்து எழுத தெரியும், படிக்க தெரியும், ஆனால் இதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனேன்னா இதனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இதை வந்து நான் என்ன பண்ணுறது, அவங்க என்ன படித்தாங்கன்னு சொல்லி என்னால் வந்து எங்கேயும் அங்கீகரிக்கப்பட முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பொழுது எங்களுக்கு ஒரு ஆலோசனை மூலமாக வந்து நம்மளுக்கு மதுரையிலேருந்து நிறைய தொடர்புகள் வந்தது. அப்போ வந்து புலவர் ஞான சம்பந்தம் நீங்கள் எல்லாம் கேட்டுருப்பீங்க, பட்டிமன்றம்லாம் வந்து நிறைய நடத்தியிருக்காங்க, அவருடைய தொடர்பு கிடைத்தது. அப்போ நாங்கள் இந்த 10 நண்பர்களும் சேர்ந்து அவர் கூட வந்து ஒரு காணொலி மூலமாக வந்து ஒரு பேச்சு நடத்தலாமாங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, நீங்கள் ஒரு அமைப்பாக பண்ணிங்கன்னா தான் வந்து எங்கேயுமே வந்து உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ரெகக்னைஸ் பண்ணால் தான் வந்து உங்களால் வந்து அடுத்த கட்டங்கள் கொண்டு போக முடியும். நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தது இன்னையோடு நின்றாது. இன்றைக்கி நீங்கள் வேலை விஷயமாக அடுத்த நாட்டுக்கு போகலாம், இது போகலாம், ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த பேஸ் உட்கட்டமைப்பை வந்து பின்னாடி வர சந்ததிக்கும் வரக்க மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக வந்து நீங்கள் முதல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி நான் ப்ராஃபிட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களெல்லாம் வந்து நீங்கள் எழுதணும். அப்படி சட்டத்திட்டங்களை எழுதி இந்த லோக்கல் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் படி வந்து இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய ஆலோசனைலாம் கொடுத்தாங்க, நிறைய ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்தாங்க. டெல்லி தமிழ் சங்கத்திலேருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலேருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, ஸ்வீடன் தமிழ் சங்கம், ஃப்ரான்ஸ் தமிழ் சங்கம், அவங்களுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த நண்பர்கள் எல்லாம் அனைவரும் வந்து கூடி பேசி ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம வேலை மக்களை மீட் பண்ணுறோமோ இல்லையோ, வாரம் வந்து we made sure a point அட்லீஸ்ட் 1 மணி நேரம் வந்து இதற்காக வந்து ஒரு நம்ம ஒதுக்கும் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி நாங்கள் வந்து நாங்களாக வந்து இன்டர்நெட்லேருந்து ரெஃபரன்சஸை எடுத்து இதுக்காக தமிழ் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் we formed all the rules and regulations. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒருவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஒரே பதவியில் இருக்க முடியாது. அவங்க ஸோ தட் நம்ம புது சிந்தனைகளை வந்து உள்ளே கொண்டு வரலாம், புது உற்சாகத்தை வந்து இன்னும் ஆற்றலை வந்து இதுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து ரூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது நாங்கள் இந்த தமிழ் சங்கத்துக்கு என்ன பேர் வைக்கலாம், நாங்கள் இருக்கிற ஒரு சின்ன மாநகராட்சியோட பேரை வச்சோம் அப்படின்னா சுருங்கிரும். இல்லை நாங்கள் இருக்கிற மதுரை மாதிரி வந்து நீங்கள் தமிழ்நாடு மாதிரி வந்து தமிழ்நாடுடைய தலைநகரம் சென்னை மாதிரி வந்து பெல்ஜியத்துடைய தலைநகரம் பிரசல்ஸ் அப்படின்னு வச்சா அது வந்து அந்த தலைநகரத்தோடு சுருங்கிடும். இது வந்து ஐரோப்பா கூட்டமைப்போடைய தலைநகரம்னு சொல்கிறது பெல்ஜியம். ஸோ அப்போ இது வந்து ஒரு காலங்காலமாக வந்து நிற்கணும், இருக்கிறது வந்து ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம இதை வந்து அனைவரையும் ஒரு குடையின் கீழே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் இப்போ பெல்ஜியம் தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி அந்த பெல்ஜியம் தமிழ் சங்கம் சொல்லி அந்த நாட்டோட பேரையே வந்து வச்சோம். ஸோ அந்த தமிழ் சங்கத்தோடைய பேர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் பண்ணுறதுல இருந்து ஒவ்வொருதுலேயும் வந்து நிறைய நண்பர்களுடைய முயற்சி வந்து அதில் வந்து அடங்கியிருக்கு. எங்களுடைய எல்லாருடைய சீரிய முயற்சி என்ன அப்படின்னா, நம்ம இன்று ஆரம்பிக்கிற இந்த இயக்கம் வந்து நம்ம இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் காலத்துக்கு வந்து இருக்கணும். இங்கே வந்து நம்ம அமெரிக்காலேயோ இல்லை ஆஸ்திரேலியாலேயோ இருக்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அந்த பேஸ் செட் பண்ணிட்டோம்னா பின்னாடி வந்து அது பாட்டி யாரோ வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தமிழ் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சது தான். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் வந்து
நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த உறுதிமொழி என்ன அப்படின்னா, இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அனைவரும் வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். இதில் வந்து ஜாதி மத மொழி பேதம் வந்து இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு, ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மொழி இருக்கணும். அப்போ தான் வந்து அனைவருக்கும் வந்து பொதுவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுவும் எங்களுடைய பெல்ஜிய தமிழ் சங்கத்தினுடைய கோட்பாடுகளில் ஒன்றா வந்து எழுதினோம். ஸோ இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நிறைய வந்து மெனக்கெடுறதுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ இதோடைய தலைநகரத்தை வந்து நம்ம எங்கே வச்சுக்கலாம், அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற 6 கவர்மெண்ட்டில் நீங்கள் எங்கே வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அப்போ தான் வந்து தே வில் ரெகக்னைஸ். ஸோ பிரசல்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து தலைமை இடம்னு சொல்லுவாங்க, பெல்ஜியத்துக்கு கூட தலைமை இடம். இப்போ நான் ஃப்ளாண்டஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போனோம்னா டச்சு பேசுகிற மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. வலோனியா ரீஜன் சொல்லி போனோம்னா ஃப்ரெஞ்சு பேசுகிற மக்கள் தான் இருப்பாங்க. பிரசல்ஸ் ரீஜன் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்பேட்ஸ் பாப்புலேஷன் சொல்கிற மாதிரி வந்து வெளிநாட்டு ஆள் மக்கள் நிறையா இருப்பாங்க. உலகம் பூரா இருக்கிற வந்து வாழ்கிற வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பன்னாட்டு படையோட நேட்டோ இருக்குது, யூரோப்பியன் யூனியன் இருக்குது, யூரோப்பியன் கமிஷன் இருக்குது, நேஷ்னல் பேங்க் இருக்குது, எல்லாம் இருக்கிறதுனால வந்து நிறைய அயல் நாடுகளிலிருந்து வாழக்கூடிய மக்கள் வந்து நிறையா இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசல்ஸில் வந்து நாங்கள் இதை தலைமையிடமாக வச்சு ஆரம்பித்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இப்போ இதை ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனை வச்சுட்டோம். புதுசாக வந்து நமக்கு வந்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இந்த ஊரில் வந்தேன்னா எப்படி வந்து நான் வீடு வந்து வாடகை எடுப்பேன், இந்த ஊரில் வந்து நான் எப்படி வந்து ஸ்கூலுக்கு சேர்ப்பேன், எப்போ ஸ்கூலுக்கு சேர்ப்பாங்க, இங்கே ஏதோ எனக்கு வந்து பிரச்சனை இருக்கிறது, அப்போ யார் வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தமிழர்கள் அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கு வந்து நம்ம ஒரு பாலமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு எங்களோட முயற்சியில் வந்து ஒரு இணையதளம் ஒன்று க்ரியேட் பண்ணோம். பெல்ஜியம் தமிழ் சங்கம் .orgன்னு ஒரு இணையதளத்தை க்ரியேட் பண்ணி அதுக்காக ஒரு தனியாக ஒரு தொலைபேசி கையிலக்க மொபைல் வாங்கி அதில் ஒரு வாட்ஸ்அப்பை க்ரியேட் பண்ணி அதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஒருத்தர் இருப்பார். 24 மணி நேரமும் எனி டைம் ஒரு தமிழர் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்பில் வந்து எங்களை ரீச் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற கம்யூனிட்டி, பெல்ஜியமில் இருக்கிற கம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளால் முயன்ற முயற்சிகளை பண்ணுவோம், அது போக வந்து இந்த கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். அங்கே இருக்கிற தமிழர்களை பூரா ஒருங்கிணைத்து பெல்ஜியம் தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 600 குடும்பங்களை சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இதனால் வந்து யாருக்காவது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து அவங்க மக்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பகிர்ந்துக்குவாங்க. அதனால் வந்து இட் ஹெல்ப் தம் டு அட்ரஸ் தேர் ப்ராப்ளம். இப்போ நான் திரும்ப அந்த தமிழுக்கு நான் வரும்போது பெல்ஜியம் தமிழ் சங்கம் நிறுவனத்தை கட்டமைச்சாச்சு. அங்கே உள்ள பிரசல்ஸ் மாநகரத்தில் வந்து அதை பதிவு பண்ணியாச்சு, அரசாங்கத்தோட பதிவு பண்ணியாச்சு. இணையதளம் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது. ஆனால் இந்த தமிழ் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான முயற்சி எதுவும் பண்ணலை. அப்போ தான் வந்து எங்களுடைய தேடுதல் இருக்கும்போது எங்களுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் வந்தது. அப்போ வந்தது தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கமே வந்து இது மாதிரி வந்து ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து தொடர்பு கொண்டோம். தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ் வளர்ச்சிக்காக உலகம் பூரா வந்து நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதோடைய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் இணையவழி தொடர்பு கொண்டோம். அப்பொழுது தலைவராக இருந்த காந்தி ஐயா அவர்களும் அங்கே அலுவலக செயலாளராக இருந்த சுசீந்திரன் அவர்களும் வந்து தாராளமாக பண்ணலாம், கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் பேசி உங்களுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 2023 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி மூலமாக ஆன்லைனில் தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் கிவ் யூ அவங்களோட பாடத்திட்டங்களை கொடுத்துருவாங்க ஆன்லைன் இணைய வழியாக வந்து. ஏன்னா மக்கள் வந்து அக்ராஸ் பெல்ஜியம் வந்து இருக்காங்க, எல்லோரும் வந்து ஒரே இடத்துல இந்த 1 மணி நேரத்துக்காக கூப்பிட முடியாது. அதனால் இணைய வழியை நடத்தலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த இணையவழி பல்கலைக்கழக படிப்புக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து 3 முனைவர் பட்டம் பெற்ற பிஹெச்டி டீச்சர்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது. அதில் வந்து நீங்கள் இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை
இதை வந்து ஒரு 7 நிலையாக வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நிலையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 வகுப்பு படித்ததுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகரம், இகரம், உகரம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 நிலையில் வச்சுருக்காங்க. அப்போ முதல் வருடம் நாங்கள் படிக்கும்போது வந்து அவங்களுக்கு ஆர்வத்தை, இது வந்து எல்லாரும் போல் வந்து ஒரு அமைப்பாக கிரியேட் பண்ணிட்டாங்க, இவங்களால் வந்து எவ்வளோ நாள் வந்து இதை வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, அந்த தயக்கத்தை போக்குறது வந்து மெயின். அப்போ முதல் கிளாஸை வந்து நடத்துகிறது வந்து எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணுறது. ஒரு 15 மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதை வந்து நாங்கள் ஒரு 2 மாதங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினோம். 2 மாதங்களுக்கு நடத்தினோம் அப்படின்னா எங்களுடைய ஒரு தன்னார்வலர் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி அவங்க தே வில் மேக் ஷூர் தமிழ் வெர்ச்சுவல் அகாடமியிலேருந்து அவங்களும் லாகின் பண்ணியிருக்காங்களா, வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்களா, சப்போஸ் யாராவது வந்து இன்றைய வகுப்பை அட்டன் பண்ண முடியலை அவங்களுடைய சொந்த அலுவல்கள் காரணமாகனா அவங்க வந்து ஆஃப்லைனில் போய் அந்த ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். டீச்சரை கனெக்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணோம். அந்த 15 குடும்பங்களுடைய வாய்மொழி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து இட் ஆல் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் பேஸ்ட் ஆன் உங்களுடைய அந்த அவங்களுடைய செய்தி மூலமாகவே வந்து நிறைய பேர் வந்து எங்களை தொடர்பு கொண்டு ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு வந்து எங்களுடைய குழந்தைகள் வந்து தமிழ் படிக்கணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தமிழ் படித்து வந்தவங்க அங்கே வந்து தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுடைய லெவல் ஆஃப் தமிழ் வந்து கொஞ்சம் வேறு, பிகாஸ் தே ஆல்ரெடி நோ எப்படி எழுதணும் படிக்கணும்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு புது சேலஞ்ச் வந்தது. அப்போ நாங்கள் தமிழ்நாடு வெர்ச்சுவல் அகாடமி கூட தொடர்பு கொள்ளும்போது அவங்க சொன்னாங்க அதுக்கும் நம்மள்கிட்ட வந்து முறையான பாடத்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தே கேவ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்களே வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பாட குறிப்பெல்லாம் வச்சுருக்காங்க. வாய்மொழி தேர்வு, எழுத்து தேர்வு, பேச்சு தேர்வு வச்சு நீங்களே வந்து அசஸ் பண்ணலாம். அவங்க வந்து எந்த லெவலில் வந்து அவங்க போகலான்னு சொல்லி நீங்கள் அசஸ் பண்ணலாம். அதுக்கு அதை அசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லெவலில் வந்து சேர்த்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வித் திஸ் முதல் வருடம் வந்து ஒரு 50 குழந்தைகள் வந்து நம்மள்ட்ட வந்து தமிழ் கிளாஸ் படித்தாங்க. முதல் வருடம் வந்து நம்மளால் வந்து 2 நிலையில் தான் வந்து கிளாஸ் எடுக்க முடிஞ்சது. அகரம் அண்ட் இகரம் இந்த 2 நிலையில் தான் எடுக்க முடிஞ்சது. போன வருடம் 2024 தீபாவளி ஃபங்க்ஷன் அப்போ தான் வந்து அவங்க எல்லாம் வந்து அந்த 50 பேர் வந்து கிளாஸ் முடித்தாங்கன்னா இது வந்து சும்மா இல்லை, நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்து they will get recognized certificate. ஸோ டுமாரோ இப்போ அவங்களுடைய வேலை நிமித்தமாக வந்து அவங்க யூஎஸ் போனாங்களோ ஆஸ்திரேலியா போனாங்கனாலோ இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அவங்க அடுத்த நிலையை வந்து தொடர்பு கொள்ள முடியும். இது வந்து ரெக்கக்னைஸ்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இது வந்து அந்த எங்களுடைய அந்த பழைய விடை தேடாத கேள்விக்கு வந்து எங்களுக்கு விடை கிடைத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அந்த முயற்சினால். ஒரு 50 குழந்தைங்க படித்தாங்க. இந்த வருடம் வந்து நாங்கள் வந்து 80 குழந்தைங்க படிக்கிறாங்க. 6 வகுப்புகள் வந்து கண்டினியூஸாக போகுது. 3 நிலையில் வந்து படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். ஏன்னா எங்களுடைய முதல் 2 நிலையில் படித்த குழந்தைகள் அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக வந்த குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரு 80 குழந்தைகள் வந்து தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக அங்கே பெல்ஜியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நூலக வாசிப்பை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நூலக வாசிப்பை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் பெல்ஜியம் பூரா வந்து நீங்கள் எங்கே போய் நூலகம் போனீங்கன்னாலும் வந்து அவங்களால வந்து புஸ்தகங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். எடுத்து அவங்க நூல்கள் படிக்கலாம். அப்போ நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். ஸோ ஆப்வியஸ்லாக வந்து அங்கே ஆட்சி மொழியாக இல்லாதனால டச்சோ இல்லை ஃப்ரெஞ்சோ தான் வந்து புஸ்தகங்கள் கிடைக்கும். இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கும். ஏன்னா அது 3வது மொழியாக 8வது வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ் மொழியை படிக்கிறதுக்கு இப்போ படித்த குழந்தைங்களுக்கு வந்து புஸ்தகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இப்போ ஐயா கூட சொன்னாங்க, நான் வந்து நூலகத்தில் வந்து மக்களை சேர்த்து விட்ருக்கேன், ஒரு 400 பேரை சேர்த்து விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புஸ்தகம் வாங்கி கொடுத்தாங்க, 200 புஸ்தகம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதை மாதிரி வந்து நமக்கு தமிழ் ஆர்வம் உள்ள இங்கே இந்தியாவுக்கு வர்ற தமிழ் மக்கள் வந்து அவங்கள வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு புஸ்தகம் கொண்டு வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த புஸ்தகம் சேர்ந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு தமிழ் நூலகையும் ஆரம்பிக்கக்கூடாது. இங்கே உள்ள பெரியவங்களுக்குமே இங்கே உள்ள மகளிரும் வந்து படிக்கிற மாதிரி தமிழ் புஸ்தகங்களை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாதுன்னாங்க. அதை வைத்து ஒரு 60 புஸ்தகங்களோடு நாங்கள் வந்து ஒரு நூலகமும் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நூலகத்தில் வந்து தமிழுடைய தொன்மையை தெரிஞ்சுக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நூல்களும் வந்து இலவசமாக வழங்குகிறோம். யாரெல்லாம் வந்து நீங்களும் வந்து
பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம்.org இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன நூல்கள்லாம் நாங்கள் வழங்குறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நான் ஒரு 2-3 விஷயங்களை வந்து நான் இதோட வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து தமிழ் மாணவர்கள் வந்து உலகம் பூரா வந்து அவங்களுடைய மேற்படிப்பு போய் படிக்கிறாங்க இல்லையா? அப்படி படிக்கும்போது வந்து இங்கே வர்ற தமிழ் மாணவர்களுக்கு வந்து இப்போ ஒரு புது நாட்டில், மொழி தெரியாத நாட்டில் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் உண்டு. நான் எப்படி வந்து நான் அக்காமடேஷன் நான் கண்டுபிடிப்பேன், இங்கே உள்ள நான் விசா வழிமுறைகள் நான் எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு நிறைய இது மாதிரி கேள்விகள் வரும். ஸோ அவங்களுக்கும் நம்ம இங்கேருந்து வர மேற்படிப்பு படிக்க வர்ற குழந்தைகளுக்கு வந்து நம்மளால் முடிந்த முயற்சிகளை பண்ணுறோம். இந்த வருடம் கூட வந்து ஒரு 4 மாணவ மாணவிகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து அங்கே மேற்படிப்பு படிக்கிறக்காக வராங்க, MBA படிக்கிறக்காக வராங்க. அவங்க தமிழ்நாடு பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தை வந்து தொடர்பு கொண்டாங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இருப்பிட வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க படிக்க போகிற யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். நான் சொன்ன இந்த தமிழ் படிக்க வந்த மாணவர்களே வந்து 2 நிகழ்வை வந்து நான் குறிப்பிடணும். நாங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், ஆர்வமுள்ளவங்க எல்லாம் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 இது வந்து ஒருத்தர் வந்து 55 வயது உள்ள நபர் இதில் நான் தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் முதல்ல பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டோம், இவங்க நிஜம்போலே தான் பண்ணியிருக்காங்களா, யாராவது வந்து இது என்ன இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு பையன் வந்து 23 வயது IT இளைஞர், இப்போ வந்து பெல்ஜியத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் மேற்கொண்டு அவங்களோட பேசும்போது தெரிஞ்சது என்ன அப்படின்னா, பெல்ஜியத்தில் வந்து 1970-80 காலங்களில் வந்து பெண் குழந்தைகளை வந்து இங்கே வந்து ஒரு தத்தெடுத்து போயிருந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு 2 வயது 3 வயது இருக்கும்போதெல்லாம் வந்து தத்தெடுத்து போயிருக்காங்க. ஆல் தி நோய்ஸ் அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களுடைய பூர்வீகம் இருக்குன்னு சொல்லி தெரியும், அவங்களுடைய உறவினர்கள் யாருன்னெலாம் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு சுத்த தமிழ் பேர் இருக்கும். அவங்களுக்கு தமிழ் அதை தவிர வந்து அவங்களுக்கு தமிழ்நாடுடைய இந்தியாவுடைய எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்படி ஒரு அம்மா வந்து அங்கே இருக்கிற 55 வயது அம்மா வந்து ஒரு டச்சு பேரண்ட் இங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு போய் வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கும் பிள்ளைங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்க எங்களோட தொடர்பு வந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கற்றுக்கிட்டாங்க. இங்கே நம்ம 5 வயது குழந்தையும் தமிழ் படித்தது, 50 வயது பெண்ணு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் உதவி பண்ணியிருந்தது. இப்போ அந்த 23 வயது பையனை பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னு, இப்போ ரீசெண்டாக வந்த பையன். இந்த பையனுக்கு எப்படி வந்து உங்களுக்கு தமிழ் தெரியலைன்னு சொல்கிறான்னு எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் அவங்களுடைய ரூட்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. நான் வந்து இப்போ தமிழ் படிக்கணும் அப்படின்னாங்க. இப்போ அந்த பையன் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு முதல் நிலை தமிழ் வந்து இப்போ பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் மூலம் படித்து கொண்டிருக்கிறார். ஒரு நிகழ்வு குறிப்பிடணும் அப்படின்னா, நீங்கள் டொமினிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டில் வந்து இங்கே கோயம்புத்தூர் ஆரிஜினை வச்ச ஒரு தமிழ் பொண்ணு, இங்கே தான் அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் இங்கே தான் இருந்திருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளைய வந்து அங்கே போய் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான், அங்கே படித்ததெல்லாம் அங்கே தான். இப்போ வந்து மேற்படிப்புக்காக வந்து பெல்ஜியத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இங்கே இது மாதிரி வந்து ஒரு தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்குது, இதை மாதிரி வந்து நீங்கள் ஒரு நிகழ்வுகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நினைத்து கேள்விப்பட்டு நம்மகிட்ட வந்து இணைந்தாங்க. இந்த மாதிரி விழாக்கள்லாம் வந்து அவங்கள ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க. நாங்கள் விழாவை தொகுத்து வழங்குகிற உண்டான வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். அவ்வளோ நல்லா வந்து தமிழ் பேசினாங்க. முதல் வருடம் நாங்கள் இந்த விழாவில் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியோ என்னோடய வயது ஒத்த தன்னார்வலர்கள் தான் வந்து இந்த விழாவை தொகுத்து வழங்குறதெல்லாம் வாங்கினோம். இப்போ போன வருடங்கள்லேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் ஒரு 10 வயது 15 வயது குழந்தைகள் வந்து தமிழ் படித்து வந்துட்டாங்க. அவங்களால வந்து சரளமாக பேச முடியுது, எழுத முடியுது. அவங்களுக்கு வந்து இந்த மேடையில் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கணும். இன்றைய குழந்தைகள் இந்த வாய்ப்பு வந்து பிற்காலத்தில் அவங்கள அம்மா மாதிரி வந்து பெரிய பேச்சாளர்களாக கூட வந்து உருவாக்கலாம். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணுன்னு இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 வருடங்களாக 2 பொதுக்கூட்டங்களாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா,
அதை மாதிரி சின்ன குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து ஒரு 6 மணி நேரம் வந்து நிகழ்ச்சி நடக்கும். மக்கள் வந்த உடனே வந்து நம்ம தமிழ் கலாச்சாரப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா நல்லா வயிறார சாப்பிட்டேன், இந்த கல்யாணத்தில் இருக்க மக்களை வந்து நல்லா நான் வாழ்த்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த கல்யாணம் ஒரு முழு நிறைவு அடைந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஃபீலை கொடுக்கணும், அந்த ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதுவரை நடந்த அனைத்து பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 15 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சாப்பாடு, தமிழ் பாரம்பரிய முறைப்படி வந்து சாப்பாடு. அவங்க உள்ளே வந்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒரு இது தேநீர் இடைவெளி, அப்போ காஃபி, டீ. அவங்க சாயங்காலம் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது வந்து அவங்களுக்கு நம்ம ஊர் மிக்சரோ இல்லை பூந்தியோ லட்டோ பேக் பண்ணி கொடுப்போம். இங்கே அவங்களுடைய மகனையோ மகளையோ பேரனையோ பேத்தியோ மருமகனையோ பார்க்குறக்காக பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய விடுமுறைக்காக வந்து பெல்ஜியத்துக்கு வருவாங்க. அவங்களாம் வந்து இப்படி ஒரு தமிழ்ச்சங்கம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து எங்கள்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து வாழ்த்திட்டு போவாங்க, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரி வர்ற பெற்றோர்களுடைய ஊக்கமும் அங்கே வந்து புதிதாக வரக்கூடிய மக்களும் இதை மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இவங்களுடைய உந்துதலும் ஊக்கமும் வந்து எங்களை மேலும் மேலும் இது பண்ணுது. நான் போன வாரம் தான் வந்து நான் இந்தியாவுக்கு நான் விடுமுறைக்காக வந்திருக்கேன். நான் அடுத்த வியாழக்கிழமை வந்து விடுமுறை முடித்து திரும்ப போகிறேன். ஒவ்வொரு வருடமும் நான் வரும்போது வந்து உலக தமிழ்ச்சங்கத்தை வந்து பார்க்கணும், இங்கே வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து தமிழ் பணிகள் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம எப்படி அங்கே உள்ள குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பேன். கடந்த 2 வருடங்களாக என்னால் வந்து நேரில் வர முடியல. இந்த வருடம் வரும்போது இதை ஒரு என்னுடைய வேலையில் இது ஒரு பங்கை நான் எடுத்துகிட்டு வந்து அட்டன் பண்ணு வந்தேன். அப்போ தான் வந்து அன்றைக்கி இட்ஸ் அ கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து நான் பார்த்து வியந்த ஆளுமை பர்வீன் சுல்தானா மேடம் வந்து இங்கே நிர்வாக பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நான் நியூஸ்லேயும் பார்த்தேன். நான் வந்தது வந்து சுதந்திர தினம்னு நினைக்கிறேன். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 வந்தேன். பொதுவாக வந்து ஆகஸ்ட் 15 வந்து மக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த ஆகஸ்ட் 15 அதில் மேடம் வந்து ஆஃபீஸில் இருந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற இவங்க ஜானகி மேடம் கூட சொன்னாங்க, அனைத்து ஊழியர்களும் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் 10 நாள் ஆனது இங்கே வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 10 நாள்லேயே வந்து அவங்களுடைய பணி வந்து இவ்வளோ பெரிய கூட்டங்களை நடத்துகிறதும், அந்த ஒரு விடுமுறை காலத்துலேயே வந்து அவங்களுக்கு தமிழுக்காக பணியை செலவு பண்ணும்போதும் பார்க்கும்போது அப்போ நான் வந்து நினச்சேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சரியான இடத்துல சரியான ஆளை வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த தமிழ் வந்து அவங்களுடைய இந்த தமிழ் ஆளுமையும் அவங்களுடைய மொழியும் வந்து இதை வேறு ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் அங்கே இருக்கிற காவலர்கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி நான் பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தில் வந்திருக்கேன், நான் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. பொதுவாக தப்பாக சொல்லக்கூடாது, நம்ம முன் அனுமதி இல்லாமல் வந்ததுன்னா யாரும் வந்து உங்களுக்கு உடனே வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா, உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னாங்க. என்னுடைய பாக்கியமாக என்னன்னு தெரியல, அம்மா சொல்லும்போது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற முதல் தமிழ்ச்சங்கம் பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம், இது வந்து எங்களுடைய வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கீங்க, இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பெருமை. இதை வந்து எங்களுடைய பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தில் போய் நான் உடனே சொன்னேன், இது மாதிரி வந்து அம்மாவை பார்த்தேன், நமக்கு உடனே டைம் ஒதுக்கி கொடுத்தாங்க. மேலும் மேலும் தமிழ் வளர்ச்சிகளை என்னெல்லாம் பணிகள்லாம் பண்ணலாமோ அதிலோட நம்மளுடைய அவங்களால முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பெல்ஜியம் இதன் மூலமாக நானும் வந்து தெரிவிச்சுக்கிறேன், பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் உலக தமிழ்ச்சங்கம் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் எங்களால் முடிந்த பங்கை நாங்கள் கண்டிப்பாக செய்வோன்றே தெரிவிச்சுக்கிறேன். நேரம் ஆகிட்டே இருக்குது. இங்கே மாணவ செல்வங்கள்லாம் இருக்கிறதுனால வந்து ஒரு சின்ன குறிப்போடு வந்து முடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். நம்ம நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது, அண்ணாதுரை வந்து
வாக்கு சேகரிக்காக போயிருந்திருக்காங்க. மணி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வந்து தூக்கம் வந்துடுச்சு. ஆனாலும் அவர் வந்து மக்களையும் டிசப்பாயின்ட் பண்ணிடக்கூடாது, வாக்கும் சேகரிக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, உங்களை மாதமோ சித்திரை, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறவாமல் எமக்கிடுவை முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வரியில் சொல்லிவிட்டு அவர் வந்ததையும் சொல்லிட்டாரு. அந்த மக்களுடைய தூக்கத்தையும் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை மாதிரி வந்து இது உணவு இடைவேளை, மாணவர்கள் எல்லாம் வந்து இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக இருந்து இதெல்லாம் வந்து கேட்டீங்க. உங்களுடைய உணவு இடையில் நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. நீங்கள் எல்லாம் வந்து தமிழ் வழி கல்வியிலேருந்து படிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா ஷேக் நபி ஐயாட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு 870 பேர் வந்து தமிழ் வழி கல்வி கூடத்துலேருந்து படிக்கிற குழந்தைங்க. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, நான் வந்து தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவன், மதுரையிலேருந்து தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவன். ஒரு 4 வாரத்தையே வந்து ஆங்கிலத்தில் என்னால் வந்து கூட்டி வந்து ஒரு லீவ் லெட்டர் எழுத சொன்னால் கூட தெரியாது. என்னுடைய சகோதரர்கிட்ட கேட்டு நீங்கள் லீவ் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் ஒரு 25 வருடமாக வந்து வெளிநாட்டில் வந்து வாழ்ந்திருக்கேன். நான் பல வெளிநாடுகள் இருந்திருக்கேன், ஒரு 40 நாடுகளுக்கு போயிருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு 400 பேருக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் வந்து கொடுத்தது வந்து என்னுடைய தமிழ் மொழி கல்வியும், இங்கே கொடுத்த ஆரம்ப காலத்தில் கொடுத்த அந்த அடிப்படை கல்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படை கல்வியும். என்னுடைய ஆசிரியர்லாம் வந்து சொல்லுவாங்க, தம்பி நீ வந்து படித்து போகிறது வந்து முக்கியம் இல்லை, ஒழுக்கம் தான் வந்து உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து ஆசிரியரை பார்த்தா வந்து கும்பிடுவோம். இப்போ கூட வந்து நான் வந்து போனால் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு கொடுத்த காலம், அவங்க கொடுத்த அந்த பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் வந்து நாங்களாம் வந்து இன்னும் மாறாமல் இருக்கோம். லாஸ்ட்டு பட் நாட் த லீஸ்ட்ன்னு, என்னுடைய தகப்பனார் வந்து பிள்ளைங்க வந்து நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்களாம் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும், நீ படித்து ஒரு நாள் வந்து நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆனேன்னு சொல்லி நான் பேப்பரில் வந்து பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதனுடைய வழிமுறைகள் என்ன, இதுக்கு என்ன படிக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து அந்த ஆசை இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அவருடைய ஆசை நிறைவேற்ற அளவுக்கு வந்து நான் படிக்கலன்னு சொல்லி, நான் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவன், 10வது வரை வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாணவன். குடும்ப சூழ்நிலை, வறுமை, அதனால் வந்து 11, 12வது காலேஜெல்லாம் போனேன் அப்படின்னா, நான் படித்தது வந்து மதுரை மெஜரா காலேஜில் வந்து மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். அந்த காலத்தில் வந்து பிஇன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் கம்மி. அப்போ தான் வந்து தன்னாட்சி கல்லூரிகள்லாம் வருது, பெய்டு காலேஜஸ் வருது. இஃப் ஐ டோன்ட் ஒரு 25,000 என்னமோ வந்து வருடத்துக்கு. அந்த காசெல்லாம் கொடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. இன்னும் வந்து எனக்கு நினைவு இருக்கிறது, என்னுடைய கல்வியோடைய மொத்த எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அந்த பணத்தை கூட வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப சிரமப்பட்ட காலம். அப்படி இருக்கும்போதும் என்னுடைய தந்தையார் சொன்ன ஒரே வார்த்தை வந்து, நான் அதை தான் வந்து நான் மேடம் கூட வந்து காலையில் நான் பேசி கொண்டு இருந்தேன், கல்வி தான் சார், கல்வி தான் வந்து ஒருத்தர் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நானும் வந்து ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்லேன். அப்போ என்னுடைய தந்தையார் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் சொந்த வீடெல்லாம் வச்சுருந்தாங்க, தம்பி எனக்கு வந்து 2 அண்ணன்கள், ஒரு தங்கை, உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் எவ்வளோ படிக்கணுமோ படிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த உழைப்பில் பண்ணின வீடை வந்து எங்களை வந்து உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்போலாம் வந்து எனக்கு வந்து 8ஆவதோ 9ஆவதோ படிக்கிறேன். இப்போ இந்த வீடை விற்றா உங்களுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றேன், சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கு உதவியாக இருக்கும், நம்ம எங்கேயோ வந்து ரிமோட் ஏரியாவுக்கு போயிடுவோம், இங்கே வாடகை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னுடைய மைண்டில் ஓடுனதெல்லாம் அப்படின்னா, அப்பாவுடைய வறுமையை விட அவரை வந்து அவருடைய உழைப்பில் வந்து வீடை விற்கிறாரதை விட நமக்கு ஒரு சைக்கிள் கிடைக்க போகுதுன்னு இருந்த காலம் உண்டு, அப்படிங்களா? அப்படி இருந்த காலம். ஸோ அதனால் வந்து அப்போ தந்தை சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த சொத்தும் சேர்க்க மாட்டேன், நீங்கள் படிக்கிறவரை படிங்க, உங்களை வந்து நான் வேலைக்கெல்லாம் வந்து போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் யூஜி வந்து படித்து ரொம்ப சிரமப்பட்டு தான் படித்தேன். நிறைய சமூக பணிகள்லாம் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது நிறைய தொடர்புகள்லாம் வந்தது. அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன அணில் மாதிரி உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. நான் பிஜி படித்தேன். அந்த காரணத்தின் நம்ம வந்த கடந்த பாதையை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னமும் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு வந்து படிப்புக்குன்னு வர்ற குழந்தைங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணிக்கிறேன். இது நான் பெருமைக்காக சொல்ல, எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் வந்து நாளைய
உலகம், அப்துல் கலாம் கண்ட எதிர்காலம் நீங்கள்லாம். உங்களுடைய வறுமை வந்து உங்களை படிக்க விடாமல் போகக்கூடாது. உங்களுடைய பக்கத்துலேயே வந்து இருப்பான் மாணவன், அவனுடைய வறுமையை வச்சு நீங்கள் கேலி பண்ணிடாதீங்க. உங்களால் முடிந்த முயற்சியை பண்ணுங்கள். இந்த உலகம் வந்து ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு உதவி வந்து தொன்று தொட்டு போய்கிட்டே இருக்கும். நீ வந்து பண்ணும்போது வந்து நான் பண்ணுற உதவியெல்லாம் வந்து யாருக்கு நான் பண்ணுறேன்னு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர். அவங்கள வந்து நான் நேரில் பார்க்கணும் கூட ஆசைப்பட மாட்டேன். ஆனால் சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீ படித்து பெரிய ஆளை வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு 10 பேருக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லுவேன். அதை மாதிரி நீங்களும் நல்லபடியாக படிக்கணும். உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு நல்ல பெற்றோருக்கு பிள்ளையாளாக இருக்கணும். உங்களுடைய ஆசிரியரோட பெருமையை சேர்க்கிறபடி மாணவர்களாக வரணும். இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் திரும்ப கொடுக்கணும். சமுதாயம் வந்து நமக்கு நிறைய பண்ணுது. இப்போ நான் வந்து ஒரு ஐடி வல்லுநராக இருந்தாலும் வந்து தமிழை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா கிவ் பேக் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. சமுதாயத்துக்கு நீங்கள் நிறைய பண்ணணும். உங்களை அனைவருக்கும் இவ்வளோ நேரம் இருந்து பொறுமை காத்ததுக்கு உங்களுடைய என்னை சிறந்தார்த்த வணக்கங்கள். அவையில் இருந்த முன்னாடி இருக்க பெரியவங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். அவையில் இருந்த அனைத்து ஆளுமைகளுக்கும் வணக்கங்கள். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஜான்சி ராணி மேடமும் அவங்களுடைய துணையாக இருந்த அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அருமையான உரை. எத்தனை ஆண்டு கால பணி இருந்தால் கிட்டத்தட்ட 1 மணி நேர உரை இது. 1 மணி நேரம் பேசணுன்னா அவங்க எவ்வளோ உழைத்திருப்பார்கள். அந்த இவர் பேசினது எல்லாமே அவருடைய உழைப்பு, அந்த அனுபவம் தான் அது சரளமாக அந்த பணிகள், அவர்கள் செய்த பணிகளை மிக அருமையாக நமக்கு சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் சென்னையே வெளிநாடு மாதிரி தான். மெட்ராஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நாங்களாம் வெளிநாடு மாதிரி நினைப்போம். ஆனால் இப்போ இருக்க மாணவர்களுக்கு அப்படி இல்லை. உலகமே எங்கே இருக்குதுன்னு தெரியுது. நமக்கு இது ஒரு வாய்ப்பு. ஒரு பெல்ஜியம்ன்ற ஒரு நாடு இருக்குது, அங்கு தமிழர்கள் சென்று வாழ்கிறார்கள். அவர்கள் எப்படி, அவருடைய வாழ்வியல் இருக்கிறது, அவருடைய கல்வி எப்படி இருக்கிறது, மொழி எப்படி இருக்கிறது, அங்கே அவருடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பு இது. உங்களுக்கு இப்போ வேணால் அது புரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இது குறித்து எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, பெல்ஜியம்னு ஒரு வார்த்தை வரும்போது இது உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதுதான் உலக தமிழ்ச்சங்கத்தின் நோக்கமும். உங்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம்தான். இந்த வயதில் இது பெரிய உரை தான் நீங்கள் கேட்கக்கூடியது, ஆனால் இது உங்களுக்கு எங்கோ ஒரு வாழ்வில் எங்கோ ஒரு இடத்தில் அது பயன்படும். மிக்க நன்றி ஐயா, அருமையான வாய்ப்பினை நல்கியமைக்கு. கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்பாக இருந்து அவரோட பல தேதிகளை மாற்றி மாற்றி ஐயா நீங்கள் வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டு நேற்று இங்கே நடத்தலான்னு அம்மா சொல்லி இங்கே நடத்த ஏற்பாடு செய்து நேற்று மாலை தான் அரங்கம் மாற்றி கலையரங்கத்துக்கு மாறி இன்று இவ்வளவு பெரிய கூட்டமாக மிக பிரம்மாண்டமான சிறப்பு சொற்பொழிவாக உலகத் தமிழ்ச்சங்கத்தில் முதலாக இது நடந்திருக்கிறது. சிறப்பு சொற்பொழிவுகள் 14 நடந்திருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக அமைந்த முதல் சிறப்பு சொற்பொழிவு என்பது பெல்ஜியத்தின் தமிழ்ச்சங்க இந்த சொற்பொழிவு தான். மிக்க நன்றி. இதுக்கு எங்களுக்கு இயக்குனர் அம்மாவுக்கும் நாங்கள் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனே மாற்றி எல்லா பணிகளையும் நாங்கள் நேற்று ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் முடித்தோம். மிக்க நன்றி. இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய இந்த தூய வாழ்நாள் மேல்நிலைப்பள்ளிக்கும் அல்லமின் மேல்நிலைப்பள்ளிக்கும் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சந்திரன் ஐயா அவர்கள் மேடையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்ட் மேரிஸ். நீங்கள் இவ்வளவு நேரம் மகிழ்ச்சியாக கவனத்தோடு இருந்த நேரத்தில் இன்று கூடுதல் மகிழ்ச்சி இப்போ தருவதற்காக அம்மா அவர்கள் உரையாற்ற வருகின்றார். எங்களுடைய இயக்குனர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்கள். அம்மா அவர்களுக்கு அதற்கு முன்பாக பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் சார்பில் திருமதி சித்ரா அவர்கள் சிறப்பு செய்ய வருகின்றார்.
செய்க தவம். செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த அயலக தமிழர்கள் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியை 15வது நிகழ்ச்சியாக இங்கே நிகழ்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பில் கலந்து கொண்டு சீரான ஒரு உரையை முழுமையாக தந்திருக்கக்கூடிய பெல்ஜியம் தமிழும் தமிழரும் என்கின்ற பொருண்மையில் பேசியிருக்கும் அருமை பெருந்தகை தமிழ் மொழி வளர்ச்சி துணை செயலாளர் பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த திரு கிருஷ்ணகுமார் சோலைராஜ் அவர்களே, மிக நுட்பமான ஒரு முன்னிலை உரையை வழங்கி இருக்கக்கூடிய முதல்வர் பொறுப்பில் இருக்கும் சேமர்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் திருமதி மு கவிதா அவர்களே, அல்லமீன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஷேக் நபி அவர்களே, சென்ட் மேரிஸ் பள்ளி நிறுவனத்தில் தமிழாசிரியர் திரு சந்திரன் அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை மற்றும் பிற மாவட்டங்களில் வாழக்கூடிய தமிழ் சான்றோர்களே, தமிழ் அறிஞர்களே, நான் முனைவர் பட்டம் பெறுகின்ற நேரத்தில் என்னுடைய முனைவர் பட்டத்தை வேறு ஒரு மாநிலத்தவர் கையெழுத்திட வேண்டும். அங்கே தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் கையெழுத்திட வேண்டும். அந்த தேசிய அளவில் என்னுடைய முனைவர் பட்டத்திற்கு முழு மதிப்பெண் போட்டு இது முனைவர் பட்டத்திற்கான தகுதி என்று கையெழுத்திட்ட பெருந்தகை ஆசிரியர் மைசூர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அவர்களே, என் உயிரினும் இனிய மாணவ கண்மணிகளே, வணக்கம். நீங்கள் பல நேரங்களில் கைத்தட்டுகின்ற பொழுது உற்சாகத்தில் கைத்தட்டுகிறீர்களா அல்லது நிகழ்ச்சியை சீக்கிரம் முடியுங்கள் என்று கைத்தட்டுகிறீர்களா என்பதனை புரியக்கூடிய சில ஆண்டுகால அனுபவம் பேச்சுத்துறையில் எனக்கு உண்டு. நான் பெல்ஜியம் பெல்ஜியத்தில் தமிழும் தமிழரும் என்கின்ற தலைப்பில் கிருஷ்ணகுமார் சோலைராஜ் அவர்கள் பேசுகின்ற அந்த நேரத்தில் நான் அவரை நுட்பமாக பார்த்து கொண்டிருந்தது. அவர் கையில் ஒரு குறிப்பு இல்லை, ஒரு குறிப்பு கூட இல்லாமல் ஒரு மணித்தியாலம் நம்மிடையே பெல்ஜியத்தை பற்றியும் பெல்ஜியத்தில் குடிபெயர்ந்திருக்கக்கூடிய 1000 தமிழ் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஆண் பெண்கள் இவர்களுடைய சூழ்நிலைகளையும் அவர்கள் எப்படி அங்கே போய் நிலம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து போய் அவர்கள் அங்கே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன, அங்கே தமிழை அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஏற்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும், அப்படி ஏற்பாடு செய்து கொள்ளுகின்றவர்களுக்கு என்ன அங்கீகாரம், இதை குறித்தெல்லாம் அவர் மிக நுட்பமாக பேசியிருக்கிறார். நான் இந்த மேடையில் அமர்ந்தபடி உங்கள் அத்துணை பேரையும் தான் பார்த்து கொண்டிருந்தேன். சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஒரு 40 விழுக்காடு குழந்தைகள் வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். அந்த வளர் இளம் குழந்தைகள் 14 வயது 15 16 வயதில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை எப்படி கவனித்தீர்கள் என்று நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன்.
ஏனென்றால் இது மூங்கில் காடு. ஆனால் இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல் என்று நான் தேடிக்கொண்டே இருந்தேன். பெல்ஜியத்திலிருந்து வந்த ஒரு தமிழர் மதுரை மண்ணிலிருந்து வறுமை கோட்டிற்கு கீழே தன் வாழ்க்கையை செலுத்தி ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக உயர்ந்து பெல்ஜியம் போன்ற ஒரு நாட்டிலே பொருளாதார சீர்மை பெற்று தமிழையும் வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில், தமிழ் மொழி வளர்ச்சி அமைப்பில் துணை செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் 2 நிலையிலும் அவர்களை எப்படி உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகளே, மாணவ கண்மணிகளே, ஒரு குறிப்பை நான் இந்த மன்றத்தில் வைக்க விரும்புகிறேன். இந்த அவையை என்னால் பொதுமக்களை கொண்டு நிரப்பி இருந்திருக்க முடியும். ஆனால் நான் ஏன் மாணவர்களை வைத்து இந்த அயலக தமிழர்களுக்கான சொற்பொழிவை நிகழ்த்தினேன் என்று சொன்னால், வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்தான் இக்காலத்தில் ஏற்படுத்துகின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் வடிவம் தரக்கூடியவர்கள். உங்களை தயார் செய்வதற்காகத்தான் இந்த மேடை உங்களுக்காக அளிக்கப்பட்டது. இதை சாதாரணமாக நாங்கள் கூட்டரங்கத்தில் வைத்துதான் நடத்தி முடிப்போம். நான் நம்முடைய உலகத்தமிழ் சங்கத்தின் ஆய்வு வழமையராக பணியாற்றக்கூடிய முனைவர் ஜான்சி அவர்களையும், ஆய்வறிஞராக பணியாற்றக்கூடிய முனைவர் சோமசுந்தரி அவர்களையும் அழைத்து நேற்று பேசியதின் விளைவாக இந்த பெரிய அரங்கத்தில், கலையரங்கத்தில் 350 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இந்த உரையை கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்காக எனக்கு உதவி செய்த சென்ட் மேரிஸ் மற்றும் அல்லமீன் பள்ளிக்கூடம் மற்றும் சேமத்தாய் கல்லூரி, அல்லமீன் பள்ளிக்கூடத்திலிருந்து 50 பிள்ளைகளை நான் வரவழைத்து விடுகிறேன் அம்மா என்று ஜான்சி அவர்கள் சொன்ன பொழுது நான் உடனடியாக சரி, அழைத்து விடுங்கள் என்று சொன்னேன். முழுமையாக தமிழ் வழியில் கற்கக்கூடிய பிள்ளைகள், அங்கே தலைமையேற்று இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் கல்வியின் மீது மாறாத நம்பிக்கை கொண்டவர். அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே 200 புத்தகங்களை அந்த பள்ளிக்கூடத்திற்கு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே கூட்டத்திலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது கொஞ்சம் விரல்களை, கால் விரல்களை அழுத்தி எக்கி பார்த்து தனக்கான விஷயத்தை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லமீன் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர். இந்த வளாகத்தில், இந்த வினாடியில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்திகளால் நான் எந்த அளவிற்கு நாளை என் இலக்கை நான் நிர்ணயிக்கப் போகிறேன் என்பதில் மாணவ கண்மணிகள் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மாணவ கண்மணிகளே, எல்லாம் எல்லா விதத்திலும் மிகவும் கூர்மையான விஷயங்கள் நம்மை வந்து சேரும். அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நாம் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும். செதுக்கப்பட்ட ஒரு சிலையாக நம்மை மற்றவர்கள் உருவாக்க மாட்டார்கள். ஆயுதங்கள் தான் கிடைக்கும். ஏன் அயலக தமிழர்களை குறித்த ஒரு நிலைப்பாட்டை, ஒரு சொற்பொழிவை இந்த அரசாங்கம் உலகத்தமிழ் சங்கத்தில் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறது? நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 800 கோடி மக்கள் இந்த பூமி பந்தில் இருக்கிறார்கள். 800 கோடி. 800 கோடியில் 14 கோடிக்கு மேல் தமிழர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள். இந்த தொகை இருக்கல்ல, இது சாதாரண தொகை அல்ல. உலகத்தை பார்க்கின்ற பொழுது உலகம் பெரிது பெரிது, புவனம் பெரிது. உலகம் ரொம்ப பெருசு. ரொம்ப பெரிதான இந்த உலகத்தில் தன்னை எவ்வளவு பெரிய ஒரு இனக்குழு மக்கள் ஜனத்தொகையில், மக்கள் தொகையில் நின்றிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய தொகை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள். அவர்கள் இங்கிருந்து போனவர்கள்தான். இங்கிருந்து போனவர்கள் அங்கேயே தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கக்கூடியவர்கள்.
அங்கே அவர்கள் தமிழர்களாக நான் 8 கோடி மக்களை விட்டுவிட்டு நான் மீண்டும் ஒரு 6 கோடிக்கு மேலான தமிழர்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் அந்த 6 கோடி பேர் உலக பந்தில் வாழக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை. உலகப்பந்தில் வாழக்கூடிய இந்த தமிழர்கள் தன்னை தமிழர்கள் என்று அடையாளம் படுத்தி கொண்ட காரணத்தினால் மட்டுமே இந்த தொகையை இன்றைக்கு என்னால் சொல்லிவிட முடிகிறது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தமிழன் அவன் எந்த ஜாதி மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும், அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை கீழே விட்டதே கிடையாது என்பதுதான் தமிழ் இனத்திற்கான ஆக பெரிய ஒரு மரபாக நான் கருதுகிறேன். எனக்கு கிருஷ்ணகுமார் சார் காலையில் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையில் 2 வார்த்தை என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆங்கிலமே பேச தெரியாதுங்க ஒரு குழந்தைக்கு. அரசு பள்ளியில் வறுமை கோட்டிற்கு கீழே படித்த ஒரு பிள்ளை. அந்த இளைஞன் இன்றைக்கு வெற்றி பெற்ற ஒரு மனிதராக என்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து சொல்லுகிறார், ஆங்கிலம் கலக்காமல் நான் முழுமையாக தமிழில் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அவர் குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆங்கிலம் அவருக்கு பெருங்கனவு. ஆங்கிலத்தை எல்லாம் பேசிவிட முடியுமா? பெரும் கனவில் இருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு நான் ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் ஆங்கிலத்திலும் பாண்டித்தியம் பெற்றுவிட்டுதான் என்னுடைய அலுவலகத்தில் வந்து உட்கார்ந்திருந்தார் என்பதனை நான் அறிந்தேன். நான் இப்படி சொல்லுகிறேன், பிள்ளைகளே, நீங்கள் சிறகை விரித்து வெளியில் பறப்பதற்கு, உங்களுடைய அடையாளங்களை மரபுகளை தாங்கிக் கொண்டு பறப்பதற்கான உறுதியான சிறகை தமிழ் என்கின்ற இனம், தமிழ் என்கின்ற மண், தமிழ் என்கின்ற மொழி உங்களுக்கு தந்திருக்கிறது. நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்கலாம், எங்கே வேண்டுமானாலும் பறந்து செல்லலாம். எல்லா இடங்களிலும் உங்களுக்கான இடம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிம்மாசனத்தில் இருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ணகுமாரை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினோம். அவர் மூலமாக நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? அவர் ஒரு பாடம்லாம் கிடையாது. he is not a subject, he is a syllabus. அவர் ஒரு பாடத்திட்டம். இவர் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் உலகத் தமிழ்ச்சங்கம், உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் தமிழ்ச் சங்கங்கள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் தமிழ் அமைப்புகள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் தமிழ் ஆய்வு நடைபெறுகிறதோ அத்தனை சான்றோர்களையும் மதுரை மண்ணிற்கு அழைத்து வந்து உங்கள் மத்தியில் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள். நீங்கள் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கும் 1:30 மணி ஆகிவிட்டது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பசிக்கும். சரியா 1:30 மணினா பசிச்சிரும், சரியா 8 மணினா பசிச்சிரும். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும். ஏனென்றால் நாங்கள் அப்படி பழக்கப்பட்டு விட்டோம். உங்களுக்கான உணவு காத்திருக்கிறது. இந்த அயலக சொற்பொழிவில், தமிழர்களுடைய சொற்பொழிவில், தமிழர்களுக்கான சொற்பொழிவில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு செய்தியோடு நான் என் தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நான் சாப்பாடுன்னு சொன்ன உடனே ஒரு சலசலப்பு வந்ததில்ல. எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதன் மீது மனம் பாயும் இல்லையா? பசி ரொம்ப முக்கியமானது தானே, ஆமாவா இல்லையா? முக்கியமானது தானே. இப்போ இந்த வினாடியில் ஒரு விஷயம் சொல்கிறேன், பசியை விட எது முக்கியமானதுன்னு. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என்ன என்றால், ஒரு மிகப்பெரிய அவை, ஒரு ஆசிரியரோ
அல்லது உங்களுக்கு பாடம் நடத்துகின்ற யாரோ ஒரு தமிழறிஞரோ அல்லது வேறு மொழி வேறு சப்ஜெக்ட் சான்றோரோ உங்களுக்கு முன்னால் வந்து பேசுகின்ற பொழுது மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். பல நேரங்களில் வாய்க்குள்ளாக ஒரு கமெண்ட் ஏற்படுத்துவதன் மூலமாக சூழலை கலகலப்பாக்குவது என்பது இந்த வயதிலே சில பேர் செய்கிறீர்கள். ஒன்று இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்தவள் நான் என்பதற்காக சொல்லுகிறேன். எந்த வயதிலும் யாரேனும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய கற்றலுக்கான வாய்ப்பை தருகின்ற பொழுது உங்கள் வாயிலிருந்து எந்த ஒரு கேலி கிண்டலுக்கான சொல்லை வரவிடாமல் யார் பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்களின் மீது இயற்கை ஒரு மிகப்பெரிய கருணையான பார்வையை வைத்து அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறது. இது ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பசியை விட முக்கியமானது எது என்பதனை சொல்லுகிறேன். குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறார்கள் நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று. நானும் விரும்புகிறேன் நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று. பல நேரத்தில் அடைக்கப்பட்ட கதவு உங்களுக்கான சுதந்திரமாக நினைக்கிறீர்கள். அந்த அடைக்கப்பட்ட கதவை திறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு எப்பொழுது புரியும்? நீங்கள் அங்கே போய் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பெரியவர்கள் அந்த கதவை பூட்டி வைத்திருக்கிறார்கள். அடைக்கப்பட்ட கதவுக்கு நன்றி செலுத்துங்கள். எது உண்மையிலேயே உங்களுக்கான சுதந்திரம் என்பதனை சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நான் ஒரு வாரத்திற்கு முன்னால் ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸில் ஒரு காட்சி, ஒரு வேட்டை நாய் ஒரு மிகப்பெரிய வனத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய எஜமானர், அந்த வனப்பகுதிக்கான ரேஞ்சர், அவர் வந்து வேட்டை நாயை விட்டிருக்கிறாரு பாதுகாப்புக்காக. அந்த வேட்டை நாய் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிறுத்தை அதை பார்த்துருது. சிறுத்தை என்ன பண்ணுது? வேட்டை நாயை துரத்துது சாப்பிட்றதுக்காக. வேட்டை நாய் மிக வேகமாக ஓடுகிறது. ஓடிப்போன அந்த வேட்டை நாய் ரேஞ்சர் கிட்ட போயிடுச்சு. ஆனால் ரேஞ்சர் அங்கே இல்லை, முதலாளி இல்லை. முதலாளியினுடைய ரூம் இருந்தது. வேகமாக அந்த ரூம்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் இன்னைக்கு கூட உங்கள் தாய் தகப்பன் இடத்தில் ஃபோன் வாங்கி வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டிங்கன்னா வரும். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான விஷயம் நான் பேசிகிட்டு இருக்கிறது. உள்ள அந்த நாய் போகுதா? போன உடனே இந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சு? வித் நோ டைம், நேரமே கொடுக்கல, அதுவும் ஃபோர்ஸாக ரொம்ப வேகமாக உள்ள நுழைஞ்சிருச்சு. இந்த ரொம்ப வேகமான அந்த சிறுத்தையினுடைய உள்ள போனதில் கதவு மூடிருச்சு. அது வந்து ஒரு இரும்பு கதவு, முழுக்க முழுக்க அப்படியே இறுக்கமாக மூடிருச்சு. ரேஞ்சருக்கு தெரியும் வெளியில் இருந்து திறந்தா வெளியேற்றிடலாம் ரெண்டு மிருகங்களையும். ஆனால் ரேஞ்சருக்கு என்ன பயம்னா, உள்ளே போயிருக்கிறது நாய், இன்னொன்று சிறுத்தை. சிறுத்தை நாயை சாப்பிட்ருந்தா அந்த சிறுத்தை கோபமாக தானே இருக்கும், திறந்தா பாயும் இல்லை வெளியில். அதனால் அது வந்து ரெஸ்கியூ டீம் சொல்கிறாங்கல்ல, அதை பாதுகாக்கிற அந்த குழுவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். ரெஸ்கியூ டீம் வருது. மேலேருந்து ஒரு கேமரா உள்ள வைக்கிறாங்க குழந்தைகளை. நான் ஏன் இந்த குழந்தைகளுக்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் எல்லாம் தர வேண்டும் என்று கிராமம் கிராமமாக போய் பேசுகிறேன். ஏன் தெரியுமா? இதுதான் காரணம். உங்கள் நிலையில் இருந்தவள் தான் நான், புரிந்து கொண்டேன். இன்றைக்கு நான் இயக்குனராக இருக்கிறேன். உங்கள் நிலையில் இருந்தவர் தான் கிருஷ்ணகுமார், இன்றைக்கு பெல்ஜியத்தில் ஐடி ப்ரொஃபஷனல். உங்கள் நிலையில் இருந்தவர் தான் ஷேக் நபி, இன்றைக்கு ஒரு தலைமை ஆசிரியர். உங்கள் நிலையில் இருந்தவர் தான் மேடம் கவிதா, இன்றைக்கு ஒரு கல்லூரியின் முதல்வர். உங்கள் நிலையில் இருந்தவர் தான் சந்திரன், இன்றைக்கு ஒரு கல்லூரியிலே முதுநிலை ஆசிரியர். எப்படி? என்ன ரகசியம் அது? இவ்வளவுதான் ரகசியம். மேலே கேமரா காட்டுது பாருங்க. சிறுத்தை எதுக்குப்பா துரத்துச்சு? பசிக்கு தானே, சாப்பிட்ருக்கணும்ல. அந்த நாயை சாப்பிடலை. அந்த நாய் அந்த சுவரில் ஓரமாக இப்படி உட்காந்துட்ருக்கு. உடனே அந்த கேமராவுனுடைய ரேஞ்ச் பெருசாக்குறாங்க. சிறுத்தை எங்கடானா, சிறுத்தை நாயை விட பயந்து போய் அந்த கதவு இருக்குல்ல அதுக்கு ஓரத்தில் உட்காந்துட்ருக்கு.
பசிக்காகத்தானே துரத்தினாய், உணவுக்காகத்தானே ஓடி வந்தாய். இதோ முன்னால் உணவு இருக்கு, சாப்பிடு. ஏன் சாப்பிட முடியலன்றத அந்த கேமரா எடுத்தான்ல அவன் சொல்றான். ஏனென்றால் பசிக்காகத்தான் சிறுத்தை நாயை துரத்தியது. என்றைக்கு சிறுத்தைக்கு தன் சுதந்திரம் பறிப்போய் தான் அடிமைப்பட்டு விட்டோம் என்று புரிந்து விட்டதோ, அதற்கு பசி ஒரு பொருட்டே இல்லை, அதற்கு சுதந்திரம்தான் பொருட்டு. அதனால் அது கதவின் ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறது. குழந்தைகளே, உங்களுக்கான கதவுகள் நீங்க நினைக்கிறீங்க திறந்துட்டீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கலான்னு. போதை என்கின்ற கதவு மூடி வைத்திருக்கிறோம், திறந்து விடாதீர்கள். திறந்தால் அடிமையாகி விடுவீர்கள். நீங்கள் வெளியில் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். உங்களுக்காக திறந்து விடப்பட்ட கதவுதான் இந்த கல்வி சூழல். உலக தமிழ்ச் சங்கம் என்பது பல சான்றோர்களால் ஏற்படுத்தப்பட்ட அதி அற்புதமான தமிழ்நாடு அரசு நிறுவனம். இந்த கதவையே பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளவு பெரிய கதவை திறந்து வைத்து சுதந்திரமாக நீங்கள் தமிழையும் தமிழ் மரபையும் மாண்பையும் கல்வியையும் தெரிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கல்விக்கான கதவுதான் உங்கள் சுதந்திரக்கான கதவு. அந்த சுதந்திரத்திற்கான கதவு எது என்பதனை புரிந்து கொண்டு அதற்குள் போய் சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்க வேண்டும். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டு விட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க என் செம்புட்பறவையே, சிறகை விரி, எழு, பற. பல பறவைகள், தமிழ் பறவைகள் உலகம் என்கின்ற அந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் சிறகு விரித்து பறக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை உலக தமிழ்ச்சங்கம் கொண்டிருக்கும் காரணத்தினால் அயலக தமிழர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை அமைப்பதற்காக எங்களுக்கு அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசிற்கு எங்களுடைய பணிவான நன்றியை உலக தமிழ்ச்சங்கம் தெரிவித்துக் கொள்வதோடு பெல்ஜியத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெருந்தகை கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஆகுமானதாக ஆக்கி தந்த அத்துணை கல்லூரி கல்வி நிறுவனங்களின் பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி முறைப்படியாக நன்றியை சொல்வதற்காக சோமசுந்தரி அவர்கள் வருகிறார்கள். நன்றி அம்மா. பசி எல்லாருக்கும் போயிடுச்சா? மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறையிறாம. ரொம்ப நன்றி அம்மா. ஏன்னா வாழ்க்கையோட புரிதலை, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு ஒரு பெரிய பிரபலமான நிகழ்ச்சிக்கு சொல்லுவாங்க. அது அம்மா கிட்ட உள்ள பேச்சுக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறத அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க அதை வேறு நோக்கத்தில் பார்ப்பார்கள், அதில் வேறு விதமாக சொல்வார்கள். மிக்க நன்றி அம்மா தங்களது உரைக்கு. அம்மா அவர்கள் கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கின்றார். சந்திரன் ஐயாவிற்கு உலக தமிழமைப்புகள் நூலினை வழங்கி சிறப்பிக்கின்றார். சந்திரன் ஐயா உலக தமிழ்ச்சங்கத்தோடு கிட்டத்தட்ட 2015 10 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடியவர். ஐயா அவர்களுக்கு நன்றி. கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களுக்கும் உலக தமிழமைப்புகள் நூலினை வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி. நன்றியுரையாற்ற வருகின்றார் முனைவர் சு சோமசுந்தரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய 15வது சிறப்பு சொற்பொழிவு இது. இந்நிகழ்வு பெல்ஜியத்தில் தமிழும் தமிழரும் என்ற தலைப்பில் அமைவதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். பெல்ஜிய தமிழர்களுக்கான ஒரு மிகச்சிறப்பான மாணவர்களுக்கான ஒரு அறிமுகமாகவும் இந்த நிகழ்வு அமைந்தது. இந்த நிகழ்வில் தலைமையுரை வழங்கி சிறப்பித்த
உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான மாணவர்களுக்கான தலைமை உரை என்று நினைக்கிறேன். மாணவர்கள் தங்களுக்கு உரிய கட்டுப்பாடுகளை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், அவர்கள் எப்படியான இலக்குகளை பயணித்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக பதிவு செய்தார். அது மாதிரி உங்களுடைய சிறகுகளை விரித்து நீங்கள் பறக்கும் பொழுது அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடத்தில் கிருஷ்ணகுமார் ஐயா போன்றவர்கள் இருப்பார்கள் என்பதையும் மிக அருமையாக பதிவு செய்தார். மாணவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு முன்னெடுப்பாக அம்மா அவர்களுடைய உரை அமைந்தது என்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். அம்மா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பாகவும் தமிழறிஞர்கள் உங்கள் மாணவ கண்மணிகள் அத்துணை பேரின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொழிவுரை வழங்கி சிறப்பித்த கிருஷ்ணகுமார் சோலைராஜ் ஐயா அவர்கள் பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை செயலாளர். ஐயா அவர்கள் பேசும் பொழுது அந்த பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் தோன்றிய வரலாறுகளை எல்லாம் எடுத்துரைத்தார். அதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிகளை எல்லாம் எடுத்துரைத்தார். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகள் எப்படியெல்லாம் தமிழ் படிக்க அவங்க எவ்வளவு கடினப்பட்டார்கள், இணைய வழியில் அது மாதிரி தமிழ்நாடு அரசும் அதற்கு உதவிய முயற்சிகளை எல்லாம் எடுத்துரைத்தார். உண்மையிலே பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்தில் இவ்வளவு பணிகள் திருவிழாக்கள் மூலமாகவும் அந்த குழந்தைகள் தமிழ் கற்கணும் அப்படிங்கிறக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாகவும் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நம்ம தமிழை ரொம்ப எளிதான மொழியாக நம்ம நினைக்கிறோம். தமிழ் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது தமிழ் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தமிழ் படிக்க அந்த அயலக தமிழர்கள் படக்கூடிய பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எவ்வளவு அருமையான மொழி என்பதை உணர முடியும். ஐயா அவர்களுடைய பேச்சின் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டோம். சோலைராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. முன்னிலை உரை வழங்கி சிறப்பித்த சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியுடைய முதல்வர் மோ கவிதா அம்மா அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய பணிகளையும் எங்கள் இயக்குனர் அம்மாவினுடைய மிகச்சிறப்பான பணிகளையும் எடுத்துரைத்தார். அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த அல் அமீன் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஷேக் நபி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவங்க பேசும்பொழுது புத்தக வாசிப்பு குறித்த ஒரு மிகச்சிறப்பான விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. அல் அமீன் பள்ளி மாணவர்கள் அந்த நூலகத்தில் 400 பேர் உறுப்பினர் ஆகியிருக்கோன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பள்ளியுடைய செயல்பாடுகளை கேட்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சின்ன பள்ளியில் இவ்வளவு தூரம் இந்த நூலக வாசிப்பையும் மற்ற புத்தக திருவிழா முதலான விழாக்களையும் முன்னெடுப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நான் கேட்ட உடனே மாணவர்கள் அனுப்பி அவங்களும் வந்தாங்க. மிக்க நன்றி ஐயா. சென்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளியுடைய முதல்வர் திரு சைமன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கேட்ட உடனே மாணவர்கள் அவர்களும் அனுப்புனாங்க. அது மாதிரி சந்திரன் ஐயா அவர்கள் முதுகலை தமிழாசிரியர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். அது மாதிரி மாணவ கண்மணிகள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த உரைகள் எல்லாமே அமைஞ்சது. ரொம்ப அமைதியாக அந்த உரைகளை கேட்ட சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கும் சென்ட் மேரிஸ் பள்ளியுடைய மேல்நிலைப் பள்ளியுடைய மாணவ கண்மணிகளுக்கும் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியுடைய மாணவ கண்மணிகளுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நல்லின்பம் நல்லின்பம், எல்லாருக்கும் செல்வங்கள் செல்வங்கள் செல்வங்கள், எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே, எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே, கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே. இல்லாமல் கல்வி நலம்
எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே. வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே. இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே. வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே. கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே. சான்றாண்மை உலகில் தோன்ற துளித்த தமிழ் மூன்றும் செழித்ததென்று கொட்டு முரசே. வாழ்வில் ஊன்றிய புகழ் சொல்லி கொட்டு முரசே. சான்றாண்மை உலகில் தோன்ற துளித்த தமிழ் மூன்றும் செழித்ததென்று கொட்டு முரசே. வாழ்வில் ஊன்றிய புகழ் சொல்லி கொட்டு முரசே.